بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله تعالى وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد إن شاء الله இன்று வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று எங்களுடைய பயானில் நாங்கள் தப்சீர் கிளாஸ் நடத்துகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு நபருடைய சம்பவத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் நேரத்தோட பிரதர் ரிஸ்வான் அகமது அவங்க வந்து உங்களுக்கு இமாம் எங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பற்றி பேசினாங்க. அதாவது ஹிஸ்ட்ரியில் பற்றி பேசுகிறதுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் வந்து முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹிஸ்ட்ரி பேசுகிறதின் காரணமாக நாங்கள் அவங்களுடைய வரலாறு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது விளங்குறதல்ல. அதை விளங்குறதுனால எங்களுக்கு ஒரு இதுவும் நடக்க போகிறதும் இல்லை. மிக முக்கியம் என்னென்னா அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி என்னத்தை கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இஸ்லாத்துக்காகவே அவங்க எவ்வளோ போராடினாங்க, அந்த போராட்டத்தால் எங்களுக்கு இந்த இஸ்லாம் வந்திருக்குன்றது எப்படி வந்துச்சு, இலகுவான முறையில் வந்ததா, இப்போ நாங்கள் என்ன செய்கின்றோம் இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி எங்களுடைய போராட்டங்கள் என்ன இருக்குது, இஸ்லாத்துக்காக வேண்டி எதுவும் நாங்கள் செய்திருக்கிறோமா அல்லது எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டியாவது நாங்கள் வந்து எதுவும் செஞ்சுருக்கிறோமா என்பதை சிந்திக்கிறதுக்காக வேண்டி தான் இப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரிகள் நாங்கள் வந்து என்ன செய்கின்றோம், பேசுகின்றோம். இதற்கு முதல்ல நாங்கள் வந்து என்ன செய்யணும், டேம்ஸுக்கு வந்து நாங்கள் நன்றி செலுத்தணும். அவங்களுடைய முயற்சிக்கு காரணமாகவும் அதே போல் தமிழ் தப்சீர் டீமுடைய முயற்சியின் காரணமாகவும் இப்படியான சில ப்ரோக்ராம்கள் நடக்குகின்றது. அப்போ நாங்கள் ஏன் மட்டும் முயற்சி எடுக்கணும் என்னென்னு சொன்னால், அதாவது இதன் மூலமாக எங்களுக்கு என்ன படிப்பினைகள், இதால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன திருத்தங்கள் எங்களுக்கு கொண்டு வரலாம், ஏதோ எங்களால் முடிந்தாரோ சிறு சிறு திருத்தங்களாவது நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னால் அதுதான் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், மிக மிக பிரயோஜனமாக எங்களுக்கு என்ன செய்யும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்வோம், மிக முக்கியமான ஒரு நபர் இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா படைத்தான். அந்த நபரை வந்து அல்லாஹ் தாலா வந்து உலமாக்கள் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள் வந்து அவர்களை அல்லாஹ் தாலா படைத்ததே ஹதீஸை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி இந்த அளவுக்கு தூரத்துக்கு வந்து அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க சொல்லுகின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் வந்து இந்த உலகத்தில் வந்து படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் தாலா வந்து முதல்ல வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்லாத்தில் அல்லாஹ் தாலா மிகவும் விரும்பக்கூடிய மக்கள் தான் வந்து உலமாக்களாக இருக்கின்றார்கள். உலமாக்கள் தான் வந்து நபிமார்களுடைய ஒரு வாரிசுகளாக, நபிமார்களுடைய வாரிசுகள்னு சொன்னால் என்ன, ஒரு மனிதன் மௌத்தாயின்னு சொன்னால் மௌத்துக்கு பின்னால் விட்டுட்டு போகக்கூடிய சொத்து, இதற்கு வந்து யார் யாருக்கு இது பங்கு கிடைக்குமோ அதுதான் அந்த வாரிசுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள். அப்போ நபிமார்கள் வந்து பின்னுக்கு விட்டுட்டு போகிறதெல்லாம் உலமாக்களுக்குன்றது தான் அதனுள்ள விளக்கம். அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுன்றாங்க, நான் உங்களுக்கு வந்து உலமாக்கள், நான் பின்னுக்கு நான் வந்து அறிவை விட்டுட்டு போகிறேன், இல்மை விட்டுட்டு போகிறேன், உலமாக்களுடைய வேலை யார் வந்து எந்த அளவு கூட எடுக்கிறாங்களோ அவங்க வந்து மிக பூர்ணமான முறையில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, லாபத்தை பெற்று விட்டாங்க. எவ்வளோ இஸ்லாமிய மார்க்க அறிவை நாங்கள் வந்து எடுக்கிறோமோ அந்த அளவு அவர் வந்து அவருக்கு லாபம் தான் கூடுமே தவிர நஷ்டம் வந்து ஒருபோதுமே போகாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றாங்க. அப்போ இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன, உலமாக்களுடைய
அறிவை எடுப்பது, அதன்படி அமல் செய்வது, மற்ற மக்களுக்கு வந்து அதன் மூலமாக மற்ற மக்களுக்கு அதாவது எச்சரிக்கை செய்வது, நல்ல விஷயங்களை சொல்லி மக்களை வந்து சொர்க்கத்தின் பால் கூட்டி போகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு முறையாக இருக்குன்றது. இந்த அடிப்படையில் தான் பெரும் பெரும் உலமாக்கள், இமாம்கள், அதே போல் வந்து எங்களுடைய நபிமார்கள், சஹாபாக்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து எதற்காக வேண்டி எல்லா மக்களும் வந்து சொர்க்கம் போகணுமென்ற ஒரே ஒரு அடிப்படை ஒரு காரணத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நபர் தான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எல்லாருக்கும் தெரியும் வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து என்னுடைய பயான்களில் வந்து நான் வந்து பயான் பண்ணும்போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹதீஸ் ஒன்று வந்து விட்டால் நான் சொல்லுவேன், இமாம் புகாரி அவங்களோட ஹதீஸ் இதில் வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சரியான ஹதீஸ் அப்படின்ட்டு சும்மா லேசாக வந்து நாங்கள் சொல்கிற ஒரு வழக்கம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. எல்லோரும் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். எப்படிப்பட்ட இமாம் புகாரி அவங்க எவ்வளோ தூரத்துக்குன்னு சொன்னால், நான் இந்த ஹிஸ்ட்ரிக்கே போகலை, சும்மா ஒரு பேசிக் இது ஒன்று எவ்வளோ தூரத்துக்குன்னு சொன்னால் பாருங்கள், எங்களுடைய உலமாக்கள் எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறாங்க. இமாம்கள் அபு ஹனீஃபா அவங்க, அதே போல் இமாம் மாலிக் அவங்க, இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க, இமாம் ஷாஃபி அவங்க, இப்படியெல்லாம் இமாம்கள்லாம் இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு பலதரப்பட்ட இமாம்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லா இமாம்களையும் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எல்லா இமாம்களுடைய பேரையும் யாரோட பேரை சொன்னாலும் முஸ்லீம்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் எல்லா முஸ்லீம்களும் அந்த இமாமை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி சொன்னேன்னு சொன்னால் யாரெல்லாம் இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். வேறு நாட்டில் உள்ள மக்களெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்தளவு தூரத்துக்கும் இமாம் அபு ஹனீஃபான யாருன்னு தெரியாமல் இருக்கும். இதே போல் தான் இமாம் மாலிக் எடுத்தாலும் பொதுவாக அதிகமான இமாம்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நபர் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்தான், பெரிய ஒரு அருள். அது எவ்வளோ தூரத்துக்கு சொன்னாலும் வயது போன மனிதன் அல்ல, சிறு பிள்ளைகள்கிட்ட புகாரின்னு சொன்னான்னு சொன்னால் பேரு கூட தெரியாது, புகாரி யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, புகாரி தெரியும், அவ்வளோதான், புகாரின்றா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு இமாமாக அல்லாஹ் தஆலா வந்து இந்த உலகத்தில் படைத்தான். இதற்கு பலதரப்பட்ட காரணங்கள், அவங்க செஞ்ச வேலைகள், அவங்க உலகத்தில் பாடுபட்ட பாடுகள், இதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்றாக இருக்குன்றது. அப்போ இந்த இமாம் புகாரி அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து இஸ்லாத்தை படித்தாங்க, இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு ஏற்றி வச்சாங்க. இதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் ஒன்றாக இருந்தது. இதுதான் அடிப்படை. இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம், எங்களோட பிள்ளைகள் நாங்களும் ஊரில் வாழுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஈவன் நான் அடுத்தவங்களை விடுங்க, ஈவன் நான் தான் என்னோடய பிள்ளைகள் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனால் நான் வந்து ஒருபோதும் ஆசைப்படுறதில்ல என் பிள்ளை ஒரு முஹாத்திஸ் ஆகணும், என் பிள்ளை வந்து இஸ்லாத்தில் பெரிய வேலை செய்யணும். நான் ஆசைப்படுறது மிச்சம் குறவு. அப்படியான ஒரு நிலைமையில் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு வந்து அவங்களுடைய தியாகங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையும் தேவையில்லை, கல்யாணமும் தேவையில்லை, பிள்ளையும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. மார்க்கம் இஸ்லாத்தை பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இதுதான் அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். அதில் ஒரு நபர் தான் வந்து இமாம் புகாரி அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில நேரம். இமாம் புகாரியோட மாணவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் முஸ்லீம் அவங்க, இமாம் புகாரி அவங்களோட மாணவர்கள், திருமதி நசாயி அவங்க, இந்த இப்னு ஹுதைமா அவங்க, பெரும் இமாம்கள் எல்லாம் இமாம் புகாரி அவங்களோட மாணவர். பொதுவாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உயர்ந்த இமாம்கள் எல்லாம் இவங்களோட மாணவர்களாக இருந்தாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க இவங்களோட ஒஸ்தாதாக இருந்தாங்க, அஹமது பின் ஹம்பல் அவங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்குன்னு சொன்னால் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க இமாம் புகாரி அவங்க வரும்போதும் அவங்க எழும்பி போய்த்து முசாஃபா செஞ்சு அவங்கள இருப்பாட்டுவாங்க அவங்க கௌரவத்தோடு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடம் உண்டு இமாம் புகாரி அவங்களுக்கு பெரும் உலமாக்களுக்கு மத்தியில் இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரை பற்றி நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகின்றோம். முதல்ல நாங்கள் பார்ப்போம் ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய தாப்பன், அவனுடைய தாய்மார்களை ஆரம்பத்தில் பார்ப்போம். முதலாவதாக இமாம் புகாரி அவங்களோட பேர் வந்து முகம்மது. யாருமே வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க. அவங்களோட பேர் வந்து முகம்மது. பாப்போட பேர் வந்து இஸ்மாயில். அவங்களோட பாப்போட பேர் வந்து இப்ராஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் முகம்மது. அவங்க வந்த பரம்பரை இஸ்மாயிலுடைய பாப்பா இப்ராஹிம். நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா எங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்தானோ அந்த அல்லாஹ் தான் அறிவான், அவனுக்கு தான் தெரியும். வந்துச்சு பட்டியல அழகிய முறையில் ஏன்னு சொன்னால் ஹதீஸை பாதுகாத்தவர் சொன்னால் இமாம் புகாரி. அதை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாத ஒரு நிலைமை உண்டு. அல்லாஹ் தஆலா வந்து அப்படியான ஒரு அல்லாஹ் தஆலா யார்கிட்ட எப்படி வேலை எடுக்கணுமோ அப்படி அல்லாஹ் தஆலா எடுத்தான். அது அல்லாஹ்வுடைய வேலை. எனவே இந்த அடிப்படையில் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அவங்களுக்கு வந்து இமாம் முகம்மதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வந்து அல்லாஹ் தஆலா செஞ்சுருக்கான், கொடுத்துருக்கான்றான். எனவே இந்த அடிப்படையில் அவங்களுடைய இப்ராஹிமுக்கு பிறகு தான் அல் முகீரா அல்
அதுக்கு பின்னால் அல் பர்திஸ்பான்னு சொல்லி 5வது தலைமைத்துவத்தில் இருந்துச்சு. அந்த 5வது தலைமைத்துவம் இருக்குது அந்த அல் பர்சிப்பான்றது. அவங்க வந்து யாருன்னா ஃபாரசி நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மதம் என்னென்னு சொன்னால் மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவங்க. இப்படி தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. நாங்கள் மிச்சம் டீப்பாக ஒன்றும் போக தேவையில்லை அது எல்லாத்துலேயும். அதுக்கு பின்னால் முகைரா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புகாரா என்ற தேசத்துக்கு வராங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து இஸ்லாம் பரவி இருந்த காலம். புகாராவில் வந்து ஒரு தலைவர் இருந்தார், இஸ்லாமிய ஒரு தலைவர் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே அல் முகைரா என்பவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி அவங்களுடைய பரம்பரைக்கு இஸ்லாம் வந்து என்ன செய்யுது கிடைக்கிது. முகைராயிலிருந்து முகைராக்களுடைய மகன் தான் இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுடைய மகன் இமாம் புகாரி முகமது என்ற பேரில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க வராங்க. இந்த அடிப்படையில் வந்து 3-4 பரம்பரையில் வராங்க. இமாம் புகாரி அவங்க நீங்கள் பார்ப்பீங்க அந்த அடுத்த இதில் வந்து அதாவது வந்து இமாம் புகாரி அவங்களுடைய சில நோட்ஸ்கள் கூடுதல் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்கள் போட்டிருக்கிறேன். இமாம் புகாரி அவங்க வந்து எங்கே பிறக்கிறாங்கன்னு சொன்னால் புகாரா என்ற தேசத்தில் தான் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க. புகாரான்றது உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து உஸ்பெகிஸ்தான். இது வந்து எங்கே இருக்குது அதாவது கஜகஸ்தானுக்கும் இந்த டர்கிஸ்தானுக்கும் இடையில, இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உஸ்பெகிஸ்தான் என்ற ஒரு சின்ன ஒரு நகரம் ஒன்று. பொதுவாக வந்து ரஷ்யாவுடைய இந்த பிரச்சனைகளில் வந்து இதெல்லாம் வந்து தாக்கப்பட்ட ஒரு ஏரியா. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரஷ்யாவுடைய கைக்கு கீழே இல்லை, பட் ஸ்டில் வந்து ரஷ்யாவால் தாக்கப்பட்ட ஒரு ஏரியாக்களாக தான் அந்த நாடுகள் இருக்குது. எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தன்னுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற முடியாத ஒரு அளவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ரஷ்யா வந்து அநியாயம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து இமாம் புகாரி அவங்க பிறந்த அந்த நாட்டில் வந்து இவன் இந்த அளவுக்கு அநியாயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகினது. எனவே இந்த அடிப்படையில் வந்து இமாம் புகாரி அவங்க வந்து புகாரா என்ற நாட்டில் வந்து பிறக்குகின்றாங்க. இவங்களுக்கு பலதரப்பட்ட பேர்களை வந்து இமாம்கள் கொடுத்திருந்தாங்க, உலமாக்கள் பலதரப்பட்ட பேர்கள். ஒரு பேர் தான் வந்து அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸில் வந்து மோமின்களுடைய தலைவர். ஹதீஸில் மோமின்களின் தலைவர் யாருக்குமே, ஒரு இமாமுக்குமே யாருக்குமே கிடையாது இந்த பேர். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் அந்த அளவுக்கு பெரிய தலைவர் பட்டத்தை கொடுத்திருந்தாங்க. அமீருல் முஹத்திசீன்களுடைய தலைவர். முஹத்திசீங்கள்னு சொன்னால் குறிக்கானுங்க குயிங்க விளைங்கோங்க. முஹத்திசீங்கள்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் ஹதீஸ், இந்த ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்குது. அந்த அதை கொண்டு வந்து சேர்த்துற பட்டோலை இருக்குது. அதாவது ராவிகள், அறிவிக்கக்கூடியவர்கள், அவர்களும் நபியுடைய வார்த்தையும், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹதீஸ் விளைங்க. இதில் முஹத்திசீங்கள்ன்ற யார் என்றால் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரை பற்றியும் தெரிஞ்சிருப்பார்கள், அறிவித்த அந்த ஹதீஸை பற்றியும் தெரிஞ்சிருப்பார்கள். இது ரெண்டையும் தெரிஞ்சவர்கள் தான் முஹத்திசீன் சொல்லி அவங்களுக்கு பேர் வந்து என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அறிவிப்பாளர்கள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து இமாம் உதாரணம் வந்து உங்களுக்கு சொல்லலாமாலும் உமர் அலி அவங்க வந்து நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதை வந்து அபு ஹுரைரா அலி அவங்க உமர் அலி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அபு ஹுரைரா அலி அவங்க வந்து கேட்கல வந்து நபி அவங்கள்ட்ட, ஆனால் அவங்க கேட்குறாங்க உமர் அலி அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. இந்த அப்படி வர அந்த பட்டோலை இது தான் வந்து சொல்கிறது வந்து சில்சிலா, அதாவது வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அதே போல் ஹதீஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு தான் முஹத்திசீங்கள்னு சொல்கிறேன். இப்போ அறிவிப்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கோம்ல என்ன, அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே மௌத்தாயினாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க இஸ்லாத்தில் ஒழுங்கான முறையில் அமல் செய்வாங்களா, கெட்டவர்களா, நல்லவர்களா, பொய் பேசுகிறவர்களா, விளைஞ்சா எல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து முஹத்திசீங்கள்னு சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையில் வந்து இமாம் அவங்களுக்கு வந்து அல் முஹத்திசீன் ஒரு பேர் கிடைச்சி, அமீருல் முஹத்திசீன். அதே போல் அல் முஹத்திஸ் அல் ஃபக்கீ என்ற பேரும் அவங்களுக்கு கிடைச்சி. முஹத்திஸும் ஃபக்கீயும் நிறைய முஹத்திசீன் நீங்கள் பார்ப்பீங்க வந்து பொதுவாக வந்து முஹத்திசீன்கள் எல்லாருமே ஃபக்கீ தான். இவங்களுக்கும் ஸ்பெஷலாக ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருந்தாங்க, அல் முஹத்திஸ் ஃபக்கீ. என்ன சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க இமாம் புகாரி அவங்களுடைய கிரந்தத்தை நீங்கள் திறந்து பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும். செப்டர்ஸுக்கு கீழே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு செப்டர் ஒன்று, இன்னொரு தலையங்கத்தை வந்து போடுவாங்க. தலையங்கத்தை சில நேரத்துக்கு நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுக்கு சில நேரத்துக்கு விளங்காது. இமாம் புகாரி அவங்க இந்த தலையங்கத்துக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டாந்துருக்கிறாங்களே, இதுக்கு என்ன மேட்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபக்கி, அதாவது இஸ்லாமிய அறிவில் அந்த விஷயத்தை விளங்குறதுல மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் அவங்க வந்து சில விஷயங்களை கனெக்ஷன் பண்ணுவாங்க, இஸ்லாமிய சட்டங்களை கனெக்ஷன். எந்த அளவு தூரத்துக்குன்னா உலமாக்கள் சொல்கிறாங்க வந்து ஹதீஸ் கிரந்தங்கள் எழுதப்பட்ட ஹதீஸில் ஃபிக்ஹ் முறைப்படி எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் வந்து இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிரந்தத்தை விட வேறொரு அந்த அளவுக்கு தலையங்கங்கள், அவ்வளோ சிறந்த தலையங்கங்களை கொண்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் வந்து ஒரு பெரிய ஒரு முஹத்திஸாகவும் பெரிய ஃபக்கீஹாகவும் வாழ்ந்த ஒரு முஹத்திஸ் தான் வந்து இமாம் புகாரி அவர்கள். அவங்களுடைய தகப்பனார் இஸ்மாயில் என்பவர் நாங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்து பெரிய ஒரு முஹத்திஸ்,
பெரிய ஒரு முஹாதிஸ். அவங்கள வந்து கூப்பிடப்படும் அபுல் ஹசன் என்று தான் அவங்களோட பேர். அதே போல் இமாம் புகாரி அவங்களுடைய குன்னியத்து வந்து இந்த அதாவது வந்து பட்ட பேர் வந்து அபு அப்துல்லா. இவங்களோட பட்ட பேர் வந்து அபுல் ஹசன் சொல்லி மக்களுக்கு மத்தியில் வந்து பேரை கூப்பிடப்படும். அபுல் ஹசன்ன்றவர் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க வந்து அங்கே வாழ்கிற புகாரான்ற நாட்டில் தான் வாழ்கிறாங்க. அவங்க ஸ்பெஷல் ஒன்று என்னென்னு சொன்னால் இமாம் மாலிக் வந்து அவங்களுடைய மாணவர். பாருங்கள் இஸ்மாயில் வந்து எவ்வளோ பெரிய முஹாதிஸ்ன்றது. இமாம் மாலிக் அவங்களுடைய மாணவன். இமாம் மாலிக்கு பெரிய ஒரு பெரிய முஹாதிஸ் இல்லை, ஒரு ஃபக்கி, பெரிய ஒரு ஃபக்கி உண்டு. பெரிய நிறைய இஸ்லாமிய நாலேஜ் உள்ள ஒரு பிரபல்யமான மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு இமாம் உண்டு. இப்போ அவங்க மாணவராகிறாங்க யாருக்கு? இஸ்மாயில் என்ற ஒரு நபருக்கு. அவங்க தான் வந்து முஹாதிஸ் ஆகிருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் வந்து அவங்க ஒரு பெரிய முஹாதிஸ் ஆகிருந்தாங்க. ஒரு முறை வந்து அஹமது பின் ஹப்ஸ் அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு முறை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், இஸ்மாயில் இமாம் புகாரி அவங்களோட தாப்பனார் வீட்டுக்கு நுழையிறாங்க. அந்த நேரம் அவங்க சக்கராத்தாளுடைய நிலைமையில் இருக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் அந்த டைம் கடைசி நேரம் இருக்கிற அந்த நேரத்தில் நான் நுழைஞ்சேன் வந்து அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானது. அவங்க சொல்கிறாங்க வந்து நான் மௌத்தாக போகிறேன், மௌத்தாகும் போது நான் நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போகிறேன், நிறைய பணங்களை விட்டுட்டு போகிறேன். நிறைய சொத்து இருந்துச்சு அவங்களும், நிறைய அதாவது பணங்கள் அந்த மாதிரி பெரிய பணக்கார பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த பணக்காரர் முஹாதிஸ். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் உமர் அலி அவங்க தெரியும், பெரிய ஹலீஃபா, பெரிய பணக்காரர், பிஸ்னஸில் பெரிய ஆசை. எல்லாருக்கும் அல்லாத்தால சில டேலண்ட் வந்து அல்லாத்தால கொடுப்பான். இந்த அடிப்படையில் வந்து இந்த இஸ்மாயில் அவங்களும் பெரிய ஒரு முஹாதிஸாக இருந்தாங்க, பெரிய பணக்காராக இருந்தாங்க. விட்டுட்டு போகிறேன் நிறைய பணங்கள், ஏண்ட எல்லா பணத்துலேயும் அவங்க சொல்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு திரகமாவது ஹராமான பணம் இல்லை. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க ஒரு திரகமாவது சந்தேகமான பணமும் இல்லைன்றாங்க. ஹராம் ஒரு பக்கத்தில் வைங்க, சந்தேகம்ன்ற என்ன தெரியுமா? சந்தேகத்துக்கு சும்மா லேசாக ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம், கதவை திறக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து $5 காண்றோம். வீட்டு முன்னுக்கு இருக்குது, கதவுக்கிட்ட இருக்குது, சல்லியை பிறக்கிறோம். மோஸ்ட்லி 100% வீட்டில் உள்ளவங்களோட சல்லியாக இருக்கும். அது அப்படி தானே? 20% சான்ஸ் இருக்குது யாராவது வந்து சல்லி விழுந்துருக்கு, அந்த சான்ஸும் இருக்குது தானே? இப்போ சல்லி டவுட் ஆகிக்குதா இல்லையா? இங்கே இப்போ சல்லி டவுட் என்னது 20% இருக்குது வெளியாளுக்கு. அப்புறம் சந்தேகம், அப்படியான சந்தேகமான பணமும் என்னுடைய சொத்துக்குள்ளே இல்லை. நாங்கள் வீட்டு முன்னுக்கு $50 இருந்தேன்னு சொன்னால் சுற்றி எடுத்து சேப்பில் போட்டு சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம், அப்படி பெய்துட்டிப்போம். எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க? இது மிக 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 முக்கியம். தன்னுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வரணும்னு சொன்னாங்க. தன்னுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வரணும்னு எங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் எங்களுடைய சொத்துல $1 ஹராம் இருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் துவா கேட்கலாம். ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியும் யார் எப்படி கொண்டாடணும்னு சொல்லி. இதனால் எல்லாருக்கும் ஆசை தன்னுடைய பிள்ளைகள் நல்ல சிறந்தவனாக வரணும், நல்லா வரணும், எனக்காக துவா கேட்கணும், என்னுடைய சொர்க்கம் போகிறதுக்கு அவன் ஒரு காரணமாக அமையணும்னு நாங்கள் எல்லோரும் துவா கேட்குறோம். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஏண்ட மட்டும் முயற்சி எடுக்கணும். நாங்கள் ஒவ்வொருவர்களும் இன்க்ளூடிங் நானும் தான் ஹராமான சொத்து எங்களுடைய பணத்துக்குள்ளே வரப்படாது. இப்படி வராமல் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். இது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குன்றது. ஹராமான சொத்து இருக்குதே வாழ்க்கையை மண்ணாக்கிவிடும். இதனால் முயற்சி ஏன்ற மட்டும் வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொரு வரலாறுலேயும் அடிப்படை காரணம் ஹலாலான உழைப்பு. ஹலாலான உழைப்பு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்றது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள், இவங்களுடைய கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வார்த்தை. அவங்க வந்து மௌத்தாகிட்டாங்க. இமாம் புகாரி அவங்க இன்னும் சின்ன வயசுலேயே சிறிய வயசில் மௌத்தாகிறாங்க. இமாம் புகாரி அவங்க புகாரி அவங்க சிறிய வயசில், இஸ்மாயில் அவங்க தன்னுடைய தாப்பனார் மௌத்தாகிறாங்க. அப்போ மௌத்தாகிற நேரம் பிள்ளை யாரோட இருப்பாங்க? தாயோடு இருப்பாங்க, யத்தீமாக இருப்பாங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், யத்தீமாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யத்தீம், இமாம் புகாரி அவங்க யத்தீம், இமாம்களை நிறைய இமாம்கள் எடுத்து இமாம் மாலிக் அவங்க யத்தீம் எடுத்து பாருங்கள். எல்லாம் யத்தீங்கள் தான் வந்து இன்றைக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச மக்கள் யத்தீங்கள். இதனால தான் யத்தீமுடைய தலையில் கையை தடவினாலும் சொருக்கத்துக்குரிய அடையாளம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? யத்தீங்களை கவனிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்ற மாட்டோம் எங்களால் எந்த அளவிலுமோ யத்தீங்களை நாங்கள் கவனிக்கணும். இது இஸ்லாத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தில் நீங்கள் பார்ப்பேன், குர்ஆனில் சதகா கொடுங்கன்னு சொல்லக்கூட யத்தீங்கள் எல்லாத்துல சொல்லுவாங்க. இதனால் அந்த விஷயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது நாங்கள் வந்து அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்க? இமாம் புகாரி அவங்கள எடுத்து வளர்க்குறாங்க. பெரிய ஒரு புதுனமான சம்பவம் ஒன்று ஏற்படுறது. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு சோதனை. ஆரம்பத்திலேயே தாப்பனார் மௌத்து. இப்ராஹிம் அந்த புகாரி அவங்க வந்து யார்கிட்ட இருக்கிறாங்க? முகமதுன்றவர் யார்கிட்ட இருக்கிறாங்க? தாயிட்ட
இமாம் புகாரி அவங்களுடைய கண் இழக்கிறாங்க, தன்னுடைய பார்வை இழக்கிறாங்க, சிறு வயசில் பார்வை இழக்கிறாங்க. பார்வை இழந்ததுனால என்ன நடக்குது? தாய்க்கு பெரிய கவலை வருது. தன்னுடைய கணவர் இல்லை, தன்னுடைய பிள்ளைக்கு பார்வை இல்லை, இப்போ என்ன செய்கிறது? கவலையோடு அழுகுறாங்க, துவா கேட்குறாங்க, அழுகுறாங்க. சாலியான ஒரு மனைவி, சாலியான மனைவி, அலைய முறை இஸ்லாமிய முறைப்படியில் வாழ்ந்த ஒரு முஹாத்திஸுடைய மனைவி அழகான முறையில் எல்லாத்துல தொடர்ந்து துவா கேட்குறாங்க. கவலைப்பட்டு இரவுகளில் நின்று எழும்பி துவா கேட்குறாங்க. கடைசியாக வந்து ஒரு நாள் வந்து கனவு காண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கனவுல வராங்க, வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய துவாவை அல்லா தஆலா குபூலாக்கிட்டான். உங்களுடைய துவாவும் காரணமாக, உங்களுடைய துவா அதிகரிப்பும் காரணமாக அல்லா தஆலா உங்களுடைய பிள்ளைக்கு வந்து பார்வையை திருப்பி கொடுத்து விட்டான். பார்வையை திருப்பி கொடுத்து விட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டமான தாய்மார்களே. தாய்மார்களுடைய தாய்மார்களுடைய துவாக்கள், தாய்மார்களுடைய தியாகங்கள் எங்களுக்கு தேவை. இமாம் புகாரி முஸ்லிம்களுடைய பெரும் இமாமாக இருக்கிறாங்க, ஹதீஸை பாதுகாத்த ஒரு நபராக இருக்கிறாங்க. தாய்மார்கள் செய்கிற வேலையினால தான் எங்களுக்கு ஒவ்வொரு இமாம்களும் வந்தாங்க. இமாம் மாலிக் இப்படி வந்தாங்க. இமாம் மாலிக்கை யார் வளர்த்தது? தகப்பன் இல்லை, தாய். அதே போல் பாருங்கள், புதுரமான ஒரு சம்பவம். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆரம்பத்தில் வளர்த்தது யார்? தாய். தகப்பன் மௌத்தாராங்க. அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்ன? பெண்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். எங்களுடைய சமூகத்தில் பெண்கள் எப்போ பின்வாங்குறாங்களோ அப்போ ஆண்கள் இஸ்லாத்தை விட்டு விடுவாங்க. ஏண்டா இப்போ சமூகத்தில் பெண்கள் பின்வாங்கிட்டாங்க, இதனால் ஆண்கள் இஸ்லாத்தை கைவிட்டுட்டாங்க. எப்போ பெண்கள் வந்து தன்னைத்தான் தன்னுடைய உயிரைக்கும் மேலால் இஸ்லாத்தை மதிக்கிறாங்களோ அப்போ ஆண்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விடுவாங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைச்சி வீட்டுக்கு வராங்க. யார் உதவி செஞ்ச? முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? ஹதீஜா நாயா அவங்க. யார் இஸ்லாத்தை ஏற்ற? இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? வரலாறுல பெரிய பெரிய சம்பவங்கள் இருக்குது. முதல்ல இஸ்லாத்துக்காக வேண்டி தன் உயிரை போக்கினது யார்? சுமையா ரலியல்லாஹு. பாருங்க எவ்வளோ பெண்களுடைய தியாகங்கள் இஸ்லாத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு தியாகங்கள், பெண்களுடைய தியாகங்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் பின்வாங்கினதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இஸ்லாமை படித்து கொடுக்கறதுக்குரிய அமைப்பை அவங்களுக்கு வந்து செய்து கொடுக்கல. இன்றைக்கு அப்படியான அமைப்பு இருந்தாலும் அதற்குரிய அனுமதி கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. பெண்களை வீட்டிலே வச்சு அடைச்சி விட்டுருவோம். பெண்களுக்கு இஸ்லாம் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் என்ன செய்யணும்? பெண்களுக்கு முதலிடத்தை கொடுக்கணும், பெண்களுக்கு இஸ்லாம் விளங்கணும். தாய்மார்கள் எப்போ இஸ்லாத்தை விளங்குறார்களோ அப்போ தான் எங்களுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வாழ்வார்கள். எங்களுடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக வருவார்களா அப்போ தான் இந்த இஸ்லாத்துக்காகவே அவங்க தியாகம் செய்வார்கள், இஸ்லாத்துக்காகவே கஷ்டப்படுவார்கள். புதுனமான ஒரு சம்பவம் பாருங்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுதைசி என்ற இமாம், இந்த மக்காவிலுடைய சுதைசி இமாம் விளைஞ்ச அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கே வந்து தொழுது இந்த எப்பயும் தான் அவங்க வந்து செய்கிறாங்க, துவா கேட்பாங்க. எதுக்கா? அழுது துவா கேட்பாங்க தன்னுடைய தாய்க்கா. அப்போ ஒரு முறை வந்து இப்பயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முறை வந்து கேட்குறாங்க, வந்து அவங்களுடைய நண்பர்மார்கள் கேட்குறாங்க, வந்து தாய்க்கா எந்த நேரம் துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, ஏன் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீங்க? இந்த அளவுக்கு நீங்கள் ஏன் தாயோட இந்த அளவுக்கு இறக்கமாகிக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, வந்து நான் சிறு வயசில் சரியான, நாங்கள் சொல்கிறோம் தானே, சிறு வயசில் பிள்ளைகளுக்கு சொல்லுவோமே, நான் சைத்தானாக இருக்கிறேன், கெட்டவனாக இருக்கிறான், மோசமாக இருக்கிறான்னு சொல்லி, அப்படிக்கு மோசமாக இருந்தேன், ஒன்றையும் கேட்க மாட்டேன் நான். ஆனால் தாய் எந்த நேரம் எனக்கு சொல்லுவாங்க, இந்த சுதைஸ் நீ வந்து நல்ல முறையில் இரு, நீ ஒரு நாளைக்கு வந்து காபத்துல்லாக்கு இமாமாக வரப்போகிறாய். அந்த சிறு வயசில் அந்த தாய் சொல்லுவாங்க, நீ காபத்துல்லாக்கு நீ இமாமாக வரப்போகிறாய் சுதைஸ், நல்ல முறையில் நடந்துக்கோ, இப்படி நடக்கக்கூடாது, இமாமாக வரக்கூடிய பிள்ளைகள் இப்படி நடக்கக்கூடாது, அவன் கெட்ட முறையில் நடந்து கொள்வான், தாயோட மோசமாக நடந்து கொள்வான். அந்த நேரத்துலையும் தாய் ஏசி பேச மாட்டான், சொல்லுவா, சுதைஸ் இது நல்ல இல்லை, நீ இமாமா வரப்போகிறா இல்லையா? அப்போ தாய் அந்த நேரத்தில் சுதைஸ் சொல்கிறாங்க, அவங்களோட இதில் வந்து ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, வந்து கடைசிக்கு நான் எப்படி இருந்தேன்னு, எங்கே நான் வந்து சேர்ந்தேன்னு அல்லாஹ் அறிவான். அந்த தாயுடைய துவாவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சகோதரர்களே, தாய்மார்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். தாய்மார்களுடைய துவா மிக முக்கியம். அதற்காக அவங்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை வந்து மிக முக்கியமாக தேவையாக இருந்து கொண்டு இருக்குன்றது. அந்த இடத்தை நாங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு இஸ்லாம் விளங்கணும், அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வரணும். அதனால் எங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமாக போகும். அதே போல் நாங்கள் வந்து சொர்க்கம் போகிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியதாக இருக்கும்.
எனவே இந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவங்களுக்கும் அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான், பார்வையை வந்து திருப்பி கொடுக்கணும் இருக்குன்றான். இமாம் புகாரி அவங்க வந்து தன்னுடைய தாயிட்ட வாழ்கிறாங்க. 7 வருஷத்தில் 7வது வருஷத்துக்குள்ளேயே இமாம் புகாரி அவங்க வந்து குர்ஆனை பாடமாக்கி விட்டாங்க. முழு குர்ஆனையுமே 7 வயசில் பாடமாக்கி முடிக்கின்றாங்க. பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு வயசில் வந்து குர்ஆனை பாடமாக்குறாங்க. அதற்கு பின்னால் தாயினுடைய உற்சாகத்தின் காரணமாக இமாம் புகாரி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க, வந்து ஹதீஸ் படிக்கணும். ஹதீஸ் படிக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க. ஹதீஸை படிக்கிறாங்க. 7 வயசுலேருந்தே ஹதீஸை படிக்க ஸ்டார்ட் ஆக்குறாங்க. ஹதீஸை படிக்கின்றாங்க. மிகவும் அதிகமான முறையில் ஹதீஸை படிக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஊருக்குள்ளேயே ஹதீஸை படிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க. ஹதீஸை படிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன, ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களை பற்றி, அதே போல் ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி. சின்ன வயசில் இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை எங்களுக்கு என்னென்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களுக்கு விளங்கலாமா? இது ஒரு பெரிய கேள்வியாக எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை விளங்கலாமா? இமாம் புகாரி அவங்க 10 வயசில் வந்து 70,000 ஹதீஸை பாடமாக்கினாங்க. நாங்கள் குர்ஆனை விளங்கலாமா? கேள்வியிலேயே காலம் போயிட்டு, எங்கட காலம் போயிட்டு எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் விளங்கலாமா? இமாம் புகாரி அவங்க நீ இறக்கிறீங்களா அரபின்னு? இல்லை, அஜமி. நான் சொன்னேன்ல ஃபாரசி நாட்டை சேர்ந்த அஜமி. ஆனால் அரபு படித்தாங்க, தாய் பாசம் எப்படியோ அரபு வந்துச்சு, படித்து கொண்டாங்க. இந்த அடிப்படையில் அரபு வந்து எப்படியோ அவங்க வந்து 10 வயசுலேயே இமாம் புகாரி அவங்க நிறைய குர்ஆன் ஹதீஸை வந்து பாடமாக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய பாசம் அரபு இல்லை, நாங்கள் எப்படி வந்து விளங்குறது? யார் நாங்கள் முயற்சி எடுக்கிறோமோ அப்போ எங்களுக்கு வந்து எதையும் சாதிக்கலாம். முதலாவது எங்களுடைய முயற்சி, அந்த எங்களுடைய முயற்சியை நாங்கள் முதலாக கை வெப்ப முடிவீங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அருள் மலைமலையாக கொட்டும். முதல்ல எங்களுடைய முயற்சி இருக்கணும். இதனால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த கேள்வியை விட்டுறணும். குர்ஆனை ஹதீஸை எங்களுக்கு விளங்கலாமா? என்னை விட பெரும் தகுதியான உலமாக்களாக நீங்கள் மாறலாம். நான் யாரோ, எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது. பெரும் உலமாக்கலாமா? நீங்கள் நினச்சிடாங்க நீங்கள் வயசில் மூத்தவர்களாக போய்த்தீங்க, எனக்கு முடியாதது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதற்குரிய முயற்சி மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்குரிய டைம்களை நீங்கள் வந்து செலவழிக்கணும். செஞ்சீங்களா அல்லாஹ் தாலாவுடைய அருள் என்னை விட உங்களுக்கு அல்லாஹ் தாலா தந்துடுவான். அல்லாஹ் தாலா யாரை எந்த நேரத்தில் விரும்புவான்ட்டு யாருக்கும் தெரியாது. இதனால் எங்களுடைய டைம்களை வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் நாங்கள் வந்து ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்பெஷலாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் டைம்ஸ் மூலமாகவும் தமிழ் தப்சீருடைய டீம் மூலமாகவும் இப்படியான தப்சீர் கிளாஸுகள், ஹதீஸ் கிளாஸுகள், அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹிஸ்ட்ரிகள் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் இதற்கு வந்து நாங்கள் 10 பேருக்கு நடத்துகிறத விட ஒரு 50 பேர் வந்து கேட்பாங்கன்னு வைங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தோ இல்லையோ அல்ஹம்துலில்லாஹ் 4 விஷயங்களை கேட்குறதுக்கு ஒரு அமைப்பாக அமையும், 4 விஷயங்களை திருந்துறதுக்குரிய ஒரு அமைப்பாக அமையும், 4 விஷயங்களை விளங்கி சொர்க்கம் போகிறதுக்குரிய அமைப்பாக அமையும். அப்போ நீங்கள் சொர்க்கம் போகலாம்னு சொன்னால் பேசக்கூடியவருக்கு சொர்க்கம் போகிறது லேசாக போயிடும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் பெரிய இதாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஏன் மட்டும் முயற்சி எடுக்கணும், நாங்கள் வாரத்துக்கு கலந்து கொள்கிறதுக்கு, அதே போல் மற்றவர்களை இதற்காக கூப்பிடுறதுக்கு. ஒவ்வொருத்தர் மீது இது கடமையாக இருக்குது. ஒவ்வொருத்தர்களும் முயற்சி எடுக்கணும். ஃப்ரீயாக செய்யக்கூடிய இந்த இடத்துல நாங்கள் வந்து முயற்சி எடுத்து இந்த மாதிரி வேலையில் நாங்கள் செய்யலைண்டா நாங்கள் என்னத்தை தான் இஸ்லாத்தில் சாதிக்க போகிறோம்? என்னத்தையே தான் சாதிக்க போகிறோம்? உலகத்தை தான் உழைக்கிறோமே தவிர இதையாவது நாங்கள் செய்யலைன்னு வைங்க. இதனால் யங்காக இருக்கக்கூடியவங்க யங் ஜெனரேஷனை கூப்பிடணும், வயசு லெவலில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட வயசுடைய ஜெனரேஷனை கூப்பிடுவோம். இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் வந்து கூப்பிடுவோம் வைங்க. எங்களுடைய நண்பர்மார்களை நாங்கள் நிறைய வந்துடுவோம், இஸ்லாத்தை நிறைய விளங்கிடுவோம். ஒருத்தர் கவலைப்பட்டு மட்டும் போதாது, நாங்கள் எல்லாரும் கவலைப்படணும். இதை செய்கிறதுக்கு நோக்கம் நீங்கள் ஒருத்தர் நினச்சிக்கொள்ளக்கூடாது. இதை செய்கிறதுக்கு நோக்கம் பெருமையோ அகங்காரமோ அல்லது நாங்களும் செய்யலாம், அவங்க செய்கிறாங்க எங்களுக்கும் செய்யலாமன்றதோ அல்ல. அந்த மாதிரி நோக்கம் எப்போ இந்த இடத்துக்கு வருதோ அப்போ இந்த இது வந்து இல்லாமல் போயிடும். அல்லாஹ் நீ இல்லாமாக்கிரு. அந்த மாதிரி நோக்கம் எப்போ வருதோ நீ இந்த விஷயத்தை இல்லாமாக்கிற. எங்களுக்கு அப்படியான ஒரு தேவையே கிடையாது, எங்களுக்கு அப்படியான இது தேவையே இல்லை இல்லைங்க. இஹ்லாஸ் எப்போ இந்த இதில் இருந்து இல்லா போகுதோ அப்போ எங்களுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நாங்கள் எப்படி செய்யக்கூடாது யாரெல்லாம். எனவே இந்த அடிப்படையில் இஹ்லாஸோடு நடந்துக்கோங்க, இஹ்லாஸோட மக்களை கூப்பிடுங்க. இஹ்லாஸோட நோக்கம் நாங்கள் எல்லாரும் சொர்க்கம் போகணும், அவ்வளோதான் நோக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் இல்லை, சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போகிறதுக்கு எங்களால் எதை செய்யலுமோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும். எனவே நாங்கள் எல்லோரும் வந்து முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு பின்னால் வந்து என்ன செய்கிறாங்க,
இமாம் புகாரி அவங்க வந்து 10 வயதை அடையிறாங்க வந்து அந்த நேரத்தில் தான் வந்து இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நிறைய ஹதீஸை பாடமாக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சில அவங்க கேட்குறாங்க வந்து நீங்கள் அந்த நேரத்தில் இமாம் ஒன்று இல்லை சின்ன ஒரு பிள்ளைன்னு அப்போ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க வந்து நீங்கள் நிறைய ஹதீஸெல்லாம் பாடமாக்குறீங்க, எப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகினீங்க இந்த ஹதீஸ் பாடமாக்குறதுக்கு, எப்போ உங்களுக்கு இந்த உணர்வு வந்துச்சு? இப்போ சொல்கிறாங்க வந்து நான் 10 வயசாக கூட எனக்கு வந்து அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே உணர்வை போட்டான், ஹதீஸை பாடமாக்கணும், ஹதீஸை படிக்கணுன்ற உணர்வோட எனக்கு உள்ளத்தில் போட்டுவிட்டான், நான் பாடமாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி அவங்க வந்து அவங்களே வந்து என்ன செய்கிறாங்க, அறிவிக்கின்றாங்க. அல்லாஹ் தஆலா எங்களையும் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில் உருவாக்கும், யா அல்லாஹ் எங்களுக்கும் உதவி செய்வாயா. அதுக்கு பின்னால் வந்து இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது வந்து இமாம் புகாரி அவங்க வந்து 2 நபர்களுடைய, நான் பேர்களை சொல்ல விரும்பலை, சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய குழப்பமாக போயிடும். 2 நபருடைய புக்ஸ் அவங்க அந்த நேரத்தில் வந்து புக்ஸ் எழுதியிருந்தாங்க, இந்த ஹதீஸை எழுதியிருந்தாங்க. அது வந்து 7000 ஹதீஸ் 10 வயசில் அந்த 2 புக்கையும் பாடமாகி போட்டாங்க. குர்ஆனில் 7000 குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களே அந்த அளவுக்கு தான். அப்போ குர்ஆனையும் பாடமாக்கி அந்த அளவுக்கு ஹதீஸையும் பாடமாக, ஹதீஸ் பாடமாக்கிற குர்ஆனை விட கஷ்டம் விளையும். ஏன்னு சொன்னாலும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை பாடமாக்கணுமே, அது பெரும் கஷ்டம். அறிவிப்பாளர்கள் ஏன்னு சொன்னால் ஒன்று அங்கால மாறி 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 வந்து கொண்டே இருக்கும், பெரிய குழப்பமாக இருக்கும் விளையாங்க. அப்போ அதான் பாடமாக்குறன்றது பெரிய கஷ்டம். 7000 ஹதீஸை வந்து அவங்க சிறு வயசுல 10 வயசில் ஹதீஸை பாடமாக்கிட்டாங்க. 7000 அந்த அளவுக்கு பெரிய ஒரு அறிவாளி உண்டாகும். அதே போல் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு மன சக்தியோட கொடுத்துருந்தேன். அல்லாஹ் தஆலா இது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கொடுக்கும் மன சக்தியை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தனையோ எங்களுடைய வீடுகளில் நாங்கள் சொல்லுவோம், அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மன சக்தி இல்லைப்பா, நாங்கள் பேசுவோமே, ஏன்னா பார்த்துருக்குறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மன சக்தி இல்லையே அப்படின்னு நாங்கள் பேசுவோம். இதற்கெல்லாம் காரணம் வந்து மனசக்தி இல்லை, மனசக்தி இருக்குது. அந்த மனசக்தி எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. மனசக்தி எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண தெரியாது. முதல் காரணம் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, 2வது எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன், கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் முதல் காரணமாக இருக்குது இந்த மனசக்தியை வீணாக்குறதுக்கு. மனசக்தி லொஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுகளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருப்பதனால எங்களோட பிள்ளையோட மைண்ட் ஒரே அதைத்தான் யோசிச்சு கொண்டு இருக்குதே தவிர இந்த பாடமாக்குறதையோ அதை செய்கிறதையோ இதை செய்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி நிலைமையில் எங்களுடைய சிச்சுவேஷன் இருப்பதனால பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கோன்றோம். இதற்கு நாங்கள் ஒரு நாள் நீங்கள் போய் இப்போ நான் சொன்னேன்னு சொல்லி போட்டு பிள்ளைகளை கேம் விளையாடாதே, டிவி பார்க்காதேன்னு சொல்லிடாதீங்க. முதலாவது வந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கேம் விளையாடவும் படாது, டிவியும் பார்க்கப்படாது. முதலாவது நாங்கள் திருந்தணும். அது நாங்கள் எப்போ திருந்தினோம்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளீட் விளங்கிட்டு ரைட், நாங்கள் இப்போ பார்க்குறதில்ல, டிவி பார்க்குறதில்ல, கேம் விளையாடுறதில்ல, அப்படி எங்களுக்கு விளங்கிட்டால் அதுக்கு பிள்ளைகிட்ட சொல்லணும், கொஞ்சம் இதில் கொஞ்சம் குறைச்சிக்கணும் நல்ல அப்படி சொன்னால் அவங்க அப்போ அவங்களுக்கு திருப்பி பேசலை. இப்போ ஏன் உமா அப்பா ஒன்றும் பார்க்குறதில்ல. அப்போ அந்த மாதிரி நல்ல நாங்கள் செஞ்சு அவங்கள்ட்ட கேட்கணும். அப்படி செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாறணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் திருந்தும். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து இமாம் அதாவது வந்து சுலைமான் என்ற ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் முகமது என்ற ஒருவர் வந்து அதாவது அவங்களோட பேர் வந்து அல் பைக்கந்தரி. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு முஹாதிஸ், அந்த காலத்தில் புகாராவில் ஒரு பெரிய ஒரு முஹாதிஸாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து மஜ்லிஸில் நுழையிறாங்க, ஹதீஸ் கிதாபு படித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நுழையிறாங்க. அப்போ இமாம் புகாரி அவங்க அப்போ தான் சின்ன புள்ள, 10-12 வயசு புள்ள எழுப்பித்தாங்க. அந்த நேரத்தில் போகிறாங்க, ஏதோ ஒரு தேவைக்கு போகிறாங்க. இவங்க வந்து நுழையிற நேரம் இவங்களோட ஃப்ரெண்டாக இந்த சுலைமான் சொல்கிறேன், நீ வா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்து இருக்க வேணாமா அப்படி. இவங்க கேட்குறாங்க, என்னப்பா அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாற என்ன சொல்கிறாங்க, 70,000 ஹதீஸை பாடமாக்கிற ஒரு நஃபரோடு இப்போ தான் போனார். 70,000 ஹதீஸ் 12 வயசுக்குள்ளே 70,000 ஹதீஸ். சும்மா லேசாக நினச்சி கொள்வாங்க. 70,000 ஹதீஸ் என்ன, எல்லா புகாரி முஸ்லீம் எல்லா கிரந்தத்தை எடுத்தாலும் 70,000 ஹதீஸ் இல்லை. 70,000 ஹதீஸை பாடுங்க. அப்போ அவங்களுக்கும் பெரிய ஆச்சரியமாக போயிட்டு உடனே எழும்பி சந்திக்கணும் ஆசை அவங்களுக்கு. அட்டை இப்படிப்பட்ட யார் அப்பான்னு சொல்லி ஓடி போகிறாங்க. சின்ன ஒரு பிள்ளை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க ஓடி போய்த்து டக்குனு சலாம் கொடுத்து கையை கொடுத்து சொல்கிறாங்க, நீங்களாம் அந்த 70,000 ஹதீஸை பாடமாக்கினவர். அப்போ அதுக்கு இமாம் புகாரி அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க, நான் 70,000 ஹதீஸ்க்கு மேலேயும் பாடமாக்கியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களையும் பாடமாக்கிக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த அறிவிப்பாளர்கள் எங்கே பிறந்தாங்க, எங்கே மௌத்தாயினாங்க, எப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க என்பதையும் நான் பாடமாக்கியிருக்கிறேன். பார்த்தீங்களா, எங்கே பிறந்தாங்க, எங்கே மௌத்தாயினாங்க. இதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த உயர்ந்த இடத்த கொடுத்தான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனசக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். 70,000 ஹதீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹதீஸ் எங்களால் 70,000 ஹதீஸ் என்ன 7 ஹதீஸ் பாடமாக்கிக்கிறோமான்னு கேட்டால் எனக்கே பாடம் இல்லை. 7 ஹதீஸ் கருத்து தான் தெரியும்.
சொல்லா பாடம் இல்லாமல் இருக்குது. அப்படியான ஒரு நிலைமை சிச்சுவேஷன். இப்போ 70,000 ஹதீஸ்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு தகுதி உள்ள ஒரு இமாமா வந்து அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சிறு வயசுலேயே அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை வந்து பெரிய ஒரு அதாவது வந்து இமாம் புகாரி வாங்க வந்து ஒரு மஜ்லிஸ் நுழையிறாங்க வந்து ஒரு முறை. அவங்க வந்து இதே இமாம் தான் முகமதுன்ற இதே பேரெல்லாம் தெரியல உங்களுக்கு குழம்பும். அவங்க நுழையிற நேரம் அவங்க இமாம் புகாரி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சின்ன பிள்ளை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் நான் புக் எழுதி வச்சுக்கிறேன். அவங்கள்ட்ட வந்து எழுதின ஹதீஸ் எழுதின பேப்பர்கள் இருக்குது, எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் திருத்தி விடுங்க. ஏன்னு சொன்னால் நான் ஹதீஸை மக்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்கள் திருத்திட்டீங்கன்னு சொன்னால் நான் தவறான ஹதீஸை அறிவிக்க மாட்டேன். பெரிய இவங்க 15 வயசுக்குள்ளே, அவங்க 50-60 வயசு. இவங்கள்ட்ட இமாம் புகாரி அவங்கள்ட்ட வேண்டிக் கொள்கிறாங்க, கொஞ்சம் திருத்திட்டேங்கன்னு சொன்னால் அப்போ எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், பிழையான ஹதீஸை அறிவிச்சிட்டேன்னா பெரிய ஒரு குற்றமாக போயிருமே அப்படின்னு சொல்லி. அப்போ இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க, நான் அதை செஞ்சேன், நான் அவங்களோட புக்கெல்லாம் திருத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இதில் ஒரு இன்னொரு படிப்பினை உண்டு, இதில் மிக முக்கியமான படிப்பினை உண்டு. வரேஞ்சா இப்போ நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன, அப்படி தானே. இப்போ எங்கள்கிட்ட சின்ன சின்ன புள்ளையோடு மிக்கிறேன், 10 வயசு புள்ளை உண்டு. 10 வயசு புள்ள என்னை விட அறிவாளியாக மாறலாம். அவன் என்னை விட பெரிய அறிவாளியாக வரலாம். அப்படி வந்தால் கேள்வி கேட்கப்பட, நாங்கள் கேள்வி கேட்கப்படாது. அவர் எப்படி இவருக்கு முன்ன நின்று கேள்வி கேட்குறேன், கேள்வி கேட்கப்படாது. இஸ்லாத்தில் கேள்வி கேட்கலாம், இஸ்லாத்தில் திருத்தலாம், பிழைண்டா திருத்தலாம். இஸ்லாமாக இருந்தால் தப்பு செய்யலாம், அப்போ பிழை வந்தால் திருத்தணும். அது திருத்தக்கூடியவங்க அது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், சிறுவர்களாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், திருத்தலாம். இது பெரிய இஸ்லாத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இடம் உண்டு. இதை நாங்கள் கைவிட்டுட்டோம். இதை கைவிட்டதுனால தான் இன்றைக்கு மெம்பருக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து கண்ட போனதெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. ஏன் திருத்துறதுக்கு யாருமே கிடையாது, எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களும் கேட்டுக்கொண்டு போகிறாங்க, திருத்தத்துக்கு யாரும் இல்லை. இதனால் நாங்கள் முயற்சி எடுக்கணும். உலமாக்கள் தப்பு செஞ்சால் திருத்துங்க, இன்க்ளூடிங் நான். என்னுடைய பயானுகளில் ஏதாவது தப்பு நடந்தால் திருத்துங்க, கட்டாயம் திருத்துங்க. திருத்துறதுனால தான் நாங்கள் எல்லாருமே திருந்துவோம். திருத்த நாங்கள் எல்லாரும் திருந்துவோம். இதுதான் முறையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சொல்லுவாங்க என்ன டீச்சர்ஸ்மார்கள், மேத்ஸுகள் செய்யும் போது நீ பிழை செஞ்சால் தான்டப்பா உனக்கு மேத்ஸே விளங்கும். பிழை செய்யாமல் எல்லாமே சரியாக செஞ்சால் மேத்ஸுகளில் வந்து கஷ்டமாக போயிடும், ஒரு நாளைக்கு போய்த்து மாட்டிக்கொள்வேன். பிழை செய்ய 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 திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும். அதே போல் வந்து இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்திலேயே ஊருக்குள்ளே படிச்சுட்டு நிறைய பல ஏரியாக்களுக்கு போகிறாங்க, கிட்ட உள்ள ஏரியாக்களுக்கு போகிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து என்னதால் பல்க், மரு, ரையா, ஹர்ராத், நைசாபூர் என்ற பல ஏரியாக்கள். கிட்ட ஏரியான்னு சொன்னால் நினச்சிக்கோங்க. நைசாபூருன்றது வந்து கிட்டத்தட்ட புகாராலேருந்து 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட, அவங்களுக்கு அது கிட்ட விளைஞ்சா. அந்த நேரம் வந்து இங்கே இப்போ நாங்கள் 800 கிலோமீட்டர் வந்து உதாரணம் வந்து இதுக்கு போகிறேன்னு சொன்னால், இந்த மெல்பர்னுக்கு நாங்கள் போகிறேன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் தான் போவோம், கஷ்டமாக இருக்கும். அப்படி வாகனத்திலே போகிறேன்னு சொன்னால் 10 hours 10 to 12 hours கண்டினியூஸாக நாங்கள் ட்ரைவ் பண்ணினா. அவங்க ஒரு சின்ன புள்ள 15 வயசு புள்ள நைசாபூருக்கெல்லாம் சும்மா போகிறாங்க. இடத்துல பேத்திப்பாங்க, ஃப்ளைட்டில் பேத்திப்பாங்க, ஃப்ளைட்டில் பேத்திக்க மாட்டாங்க. எங்கே போவாங்க, ஒன்று குதிரையாக இருக்கும், இல்லாட்டி கழுதையாக இருக்கும், இல்லாட்டி கழுதை ஆகவே கஷ்டமானது, அல்லது ஒட்டமாக இருக்கும், ஏதாவது ஒன்றும் இல்லை கால் நடுவை இப்படியெல்லாம் பேத்து படிச்சுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி. நாங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி 2 மணித்தியாலம் டைம் ஒன்று செலவழிக்கிறேன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது என்ன, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 மணித்தியாலம், ஒரு கிழமையில 2 மணித்தியாலம் 2 hours. கேட்டால் பிஸி, கேட்டால் ஷாப்பிங் வேலை முடியலை, கேட்டால் கம்பெனி வேலை கொஞ்சம் இருக்குது வீட்டில். அல்லா தாலாட்ட போனால் கம்பெனி வேலையை எப்படி சொல்கிறேன் நாங்கள், அல்லா தாலாட்ட போனால் கம்பெனி வேலையை சொல்லிடலாமா எங்களுக்கு? இஸ்லாம் படித்து கொடுக்குறது குர்ஆன் ஹதீஸ், ஆனால் நாங்கள் பிஸி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர். எங்களுடைய நிலைமை எல்லா அவ்வளோவலா கூத்து இல்லா பில்லா அல்லா தாலா எங்கள் எல்லாரையும் மாற்றணும். நீங்கள் மட்டுமே இல்லை, இன்க்ளூடிங் நானும் பிஸி, எல்லாரும் பிஸி, எங்களுடைய வாழ்க்கையே பிஸி, யார்கிட்ட கேட்டாலும் பிஸியை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது. கேளுங்க பார்க்க, சும்மா கேட்டு பாருங்கள் எப்படி போகுது. கொஞ்சம் பிஸி தெரியுமா, எப்படி போகுது, கொஞ்சம் பிஸி, இப்படி தான் எல்லாரும். எல்லாம் யார்கிட்ட கேளுங்க, பிஸி, கொஞ்சம் பிஸி. என்ன பிஸி அல்லா தாலா பிஸியாகவே ஆக்கிட்டான். ஏன் வாழ்க்கையிலேயே வேர்டு வந்து பிஸி, நாங்கள் பிஸி, உண்மையிலே பிஸி. பாருங்கள், நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள், சாட்டர்டே சண்டே வந்தால் மனுஷனுக்கு டைம் இல்லை, அவ்வளோ வேலை. அல்ல அப்படி தான் எங்களை ஆக்கிட்டான். ஏன் பிஸி, ஏன் காரணம் எங்களோட வாழ்க்கை நாங்கள் அப்படி தான் வச்சுக்கிறோம், எங்களை அப்படி நாங்கள் ஆக்கிட்டோம். அல்லா தாலா எங்களை தள்ளி விட்டான், இறி அதுக்குள்ளே நீ அப்படியே இரு பிஸி, அப்படியே இரு. அல்லா பாதுகாக்கணும். அவ்வளோ கூத்து இல்லை அப்படிலாம் அல்லாவுடைய தண்டனைகள் வந்து இறங்குது.
அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து பிஸின்ற வார்த்தைகள் பேசிடப்படா. என்ன மட்டும் முயற்சி எடுங்க, குர்ஆன் ஹதீஸை படிக்க பாருங்கள். படித்தால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யாருக்குமே ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, ஒன்றும் நீங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. குர்ஆன் ஹதீஸை படித்து சொருக்கம் தான் போக போகிறீங்க, சொருக்கம் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுனால உங்களுக்கு சொருக்கம் போயலான்னு சந்தேகம் இருக்குதா? யாருக்கும் நான் நம்ப மாட்டேன், யாருக்கும் அந்த சந்தேகம் வரும்னு சொல்லி. குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுனால சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சும்மா வந்துடுங்க, உங்களுக்கு ஒன்றுமே விளங்கல்ல, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஒன்றுமே உங்களுக்கு விளங்கலன்னு வைங்க, அதுக்கு கூலியை தருவான் அல்லாஹ் தஆலா. இதுதான் குர்ஆன் ஹதீஸ். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரையும் அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு அந்த அருளை வந்து எங்கள் எல்லாருக்கும் தரணும்னு நாங்கள் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதே போல் வந்து இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை வந்து இமாம் முஹத்திஸ் என்ற தாஹிலி என்ற ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ் அவங்க வந்து நைசாபூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க போகிறாங்க, போய்த்து நுழையிறாங்க, போய்த்து படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இமாம் தாஹிலி என்பவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு ரிவாயத்தோண்டு அறிவிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சுஃபியான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க சுஃபியான் அறிவிக்கிறாங்க. சுஃபியான் அவங்க வந்து அபு ஜுபைருடைய வாப்பாட்டேந்து அவங்க ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஜுபைருடைய வாப்பா வந்து அறிவிக்கிறாரு, இப்ராஹிம்டேந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை அரபுல வாசிக்கிறாங்க. வாசித்த நேரத்தில் இமாம் சின்ன பிள்ளை 15-16 வயசு பின்னுக்கு இருந்து கொண்டு சொல்கிறாங்க வந்து தாஹிலி அவங்கள பார்த்து முறையாக சொல்கிறாங்க, அபு ஜுபைருடைய வாப்பா யாரை இந்த இப்ராஹிம்கிட்ட ஹதீஸ் எடுத்தில்ல, இப்ராஹிம்கிட்ட ஜுபைருடைய வாப்பா ஹதீஸ் கேட்டில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமாம் தாஹிலி அவங்களுக்கு கொஞ்சம் உலமாக்கள் தானே, சில நேரத்துக்கு கொஞ்சம் அப்படி தான், அது பெரிய தன்மை இல்லை, சில நேரத்துக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்துடுறது அப்படி தான். பொதுவாக எனக்கும் நடக்கிறது தான், இது மாதிரி சில நேரத்துக்கு நடந்துடுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படியான ஒரு நிலைமை ஆகிடும். அவங்கள்ட்ட டக்குன்னு திடீர்னு என்ன நீ அப்படி சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அப்போ இமாம் அவங்க சொன்னாங்க வந்து உங்களுக்கு அப்படி எந்த தேவைண்டா, நீங்கள் போய்த்து நீங்கள் எழுதின உங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னு தானே, புக்கை கொஞ்சம் பிறடி பாருங்கள் பார்த்தீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, உடனே போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேக் ஷோ பண்ணணும். இப்போ ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆள் ஒன்று எழுப்பி மஜ்லிஸில் பேசிட்டார். அப்போ இவங்க வீட்டுக்கு போய்த்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு வராங்க. வந்து இமாம் புகாரி அவங்கள பார்த்து அந்த நேரம் இமாம் இல்லை, திரும்ப நான் சொல்கிறேன், சின்ன புள்ள பார்த்து சொல்கிறாங்க வந்து சின்ன பையனே அது நீ சொல்லு பார்க்க, உனக்கு எப்படி தெரியுமா, அது எப்படி அந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து சுலைமான் அவங்க இந்த அவங்களோட பேர் என்ன சுஃபியான் அவங்க ஜுபைர் இருந்து அறிவிக்கிறாங்க. ஜுபைர் யார்? அதியுடைய மகன் ஜுபைர் தான் இந்த ஹதீஸை சுலைமானுக்கு கொடுக்குறது. அப்போ ஜுபைர் எடுக்கிறார் இந்த ஹதீஸை இப்ராஹிம் இருந்து. ஜுபைருடைய வாப்பா இல்லை, ஜுபைர் தான் இந்த ஹதீஸை வந்து இப்ராஹிம்கிட்ட கேட்குற. பாருங்க, ஒரு வார்த்தை அபு என்ற ஒரு வார்த்தை பிழையாயினத்தினால ஹதீஸே அது அப்படி தொடர்ந்து வந்தேன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஹதீஸை ஸைஃப்ன்றோம். ஏன்னு சொன்னால் ஜுபைருடைய வாப்பா இப்ராஹிமை கேட்டி கண்டிக்க மாட்டார். காணாத ஹதீஸ் எல்லாம் ஸைஃப், காணாமல் போய் சொல்கிறாருன்னு சொல்லி ரிஜெக்ட் ஹதீஸை வந்து பிழையாக்கிடுவோம். விளங்குச்சா? இமாம் புகாரி அவங்க திருத்தினாங்க, ஜுபைருடைய வாப்பா இல்லை, அது ஜுபைர் தான் அந்த ஹதீஸை இப்ராஹிம்கிட்ட கேட்ட. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று இருந்திருக்கும் அந்த அறிவிப்பாளர்களை பற்றி. இப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதனால தான் வந்து அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு அறிவை கொடுத்தான். எனவே உங்களுக்கு தெரியுமா, அந்த இமாம் புகாரி பலதரப்பட்ட நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இது நாங்கள் வந்து விளையுங்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுறோம், வமா கானல் முஃமினீன லியன்ஃபிரு காஃபத்தன் ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்னும் தாயிஃபா. இந்த சூரத்து தௌபாவில் வந்து 122வது நம்பரில் வருது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் வந்து நான் லேசாக வந்து அதனுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் இந்த ஆயத்தினுடைய. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் வந்து நீங்கள் வந்து யுத்தங்களுக்கு போகும்போது எல்லா ஆண்களும் சேர்ந்து ஒரேடியாக எல்லாரும் யுத்தத்துக்கு போயிடாங்க. அப்படி போயிடாங்க. உங்களுடைய குரூப்புகளுக்குள்ள உங்களுக்கு மத்தியில் கோத்திரங்கள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சிறிய ஒரு நபர் குரூப் ஒன்று எடுத்து அவங்கள மார்க்க அறிவை படிக்க அனுப்புங்க. அங்கே போய்த்து மார்க்க அறிவை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யட்டும். இதனால் நீங்கள் செய்கிற தப்புலேருந்து நீங்கள் திருந்தி கொள்ளலாம். அதனால் யுத்தத்துக்கு எல்லாரும் அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுறான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுத்தத்துக்கு கூட எல்லாரும் பெய்த்துறாங்கப்பா, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருங்க. இப்போ இஸ்லாம் படிக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் விளங்கிச்சு அவங்களுக்கும். இஸ்லாம் படிக்கிறதுக்காக வேண்டி போகிறது, நாட்டை கடக்கிறது, ஊரு மாறி ஊரு போகிறது எவ்வளோ முக்கியத்துவம் இஸ்லாம் வந்து சொல்லுகின்றது. இது பெரிய முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டு இருக்குன்றது. இந்த அளவுக்கு வந்து இமாம்கள் எல்லாம் வந்து இதுக்கு வந்து நிறைய தியாகங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாம் நாங்கள் வந்து என்னது ஊரு கடந்து ஊராக போகிறோம் இஸ்லாம் படிக்க.
இல்லை சபப் கடந்து சபவாக போகிறோம். நாங்கள் இஸ்லாம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு இன்றைக்கி வாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து எங்களுடைய பெரிய ஒரு வித்தியாசம். உண்மையிலே வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, குறை செல்றதுக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நடத்தி இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு மத்தியில் நீங்களே பார்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே போகணும் அல்லாஹ்வை. இந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் தொழும்போது அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் உன்னுடைய உதவியால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த அளவுக்கு மாற்றங்கள் இங்கே வந்து நடந்திருக்குது. நிறைய பேர் நீங்கள் வந்து டைமுக்கு வாருங்க, டைமுக்கு கேட்குறேன், ஒரு கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேங்க, இப்படியெல்லாம் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதே போல் வராத மக்கள்கிட்டே நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், இதனால் நாங்கள் ஒன்றும் வீணாக போகிறதும் இல்லை, நஷ்டமாக போகிறதும் இல்லை, அல்லது இதனால் நாங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்க போகிறதும் இல்லை. எல்லாம் எங்களோட குடும்பத்துக்கு தான் வரப்போகுது. இதனால் நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுக்கணும். இஸ்லாத்தை படிக்கிறதுக்காக வேண்டி யார் யார் வாரங்களோ இது உங்களுக்கு வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இமாம் புகாரி அவங்க வந்து 18 வயசு அடைகிறாங்க. அந்த ஊர் பக்கத்து நாடு எல்லாம் போயிட்டாங்க. 18 வயசு அடைஞ்சதும் இமாம் புகாரி அவங்க தன்னுடைய தாயோட, தன்னுடைய பிரதர் தாய் அவங்க ஹஜ்ஜி போகிறாங்க. பிரதருடைய பேர் அகமது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜி போகிறாங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச போகிறோம் இமாம் புகாரியுடைய தாயும் தன்னுடைய பிரதரும் வந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சகோதரரும் வந்து வீட்டுக்கு திரும்பிடுறாங்க, புகாராவுக்கு திரும்பிடுறாங்க. இமாம் புகாரியை விட்டுட்டு இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மக்காவில் நிற்கிறாங்க, ஹதீஸ் படிக்கிறாங்க. மதீனா போகிறாங்க, மக்கா போகிறாங்க. 2 இடத்துக்கும் மாறி 4 வருஷங்கள் அங்கே இருந்து ஹதீஸ் கலையை இஸ்லாத்தை படிக்கிறாங்க. 2 வருஷமாக விளைஞ்ச அந்த 2 வருஷத்தில் தான் இமாம் புகாரி அவங்க பாருங்கள் 18 வயசு. பெரிய ஒரு வேலை, அல்லாஹ் அக்பர், நாங்கள் யாரும் செய்யாத வேலை. இமாம் புகாரி அவங்க தாரிகுல் கபீர்ன்றது அவங்களோட புக் கொண்டு எழுதி. நாங்கள் வந்து 8 பாகத்தை சேர்ந்த புக் கொண்டு, ஒவ்வொரு பாகம் கிட்டத்தட்ட எனக்கு சரியாக தெரியாது, நான் பார்த்துருக்கிறேன், பேஜெல்லாம் என்கிட்ட இல்லை, கிட்டத்தட்ட 800-1000 பேஜஸ் ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்கும். அதால் 8 பாகங்கள் உள்ள ஒரு புக் கொண்ட எழுதுகிறாங்க. எங்கள் மதீனாவில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபருக்கிட்ட போய்த்து இந்த 3 வார நேரத்தில் இந்த வெளிச்சம் அந்த இந்த நிலாவுடைய வெளிச்சத்தில் தான் அங்கே போய்ட்டு இருந்து கொண்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த புக்கை வந்து எழுதுவாங்க. இதில் என்ன தெரியுமா எழுதினாங்க, இதில் எழுதினாங்க என்னென்ன கிட்டத்தட்ட 17,000 பேர்கள், 17,000 மக்கள், அவங்கள பற்றி, அவங்க யார், எங்கே பிறந்தாங்க, எங்கே மௌத்தாயினாங்க, அவங்க நல்லவங்களா, ஹதீஸ் அவங்கள்ட்ட எடுக்கலாமா, அவங்க நல்லவங்களா, பொய் சொல்கிறவங்களா இல்லை நல்லவங்களான்றத 18,000 சொச்சம் பேர்களை ஒரு புக்கில் பதிச்சாங்க. இதுதான் தாரிகுல் புகாரி. இந்த புகாரி மட்டும் எங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்க, நாங்கள் ஒன்று எல்லா ஹதீஸையுமே தைஃப்னு சொல்லணும், இல்லை எல்லாத்தையுமே சஹீஹ்னு சொல்லணும். இந்த புகாரி அவங்க இந்த புக்கை மட்டும் எழுதலைண்டா ஒன்று எல்லாமே இல்லை எல்லாமே ஈக்குது. அப்படி தான் நாங்கள் செல்ல வேண்டுவோம். இமாம் புகாரி அவங்க தான் முதலாவதாக இந்த புக்கை வந்து எழுதுகிறாங்க. அதுவும் 18 வயசில் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு புக் கொண்ட, அதே போல் இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு ஹதீஸ் கலைக்கு, ஹதீஸுக்கு ஒரு பாதுகாவலை இமாம் புகாரி அவங்க வந்து செய்கிறாங்க. பெரிய ஒரு பாதுகாவலை ஒன்று செய்கிறாங்க. இது வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய ஒரு அருள். அந்த மனிதர்கிட்ட இந்த அல்லாஹ் தஆலா வந்து எடுத்த வேலை. ஒரு முறை வந்து இமாம் புகாரி அவங்க வந்து சொல்லுன்றாங்க, அவங்க சொல்கிறாங்க வந்து நான் 18 வயசு இருக்கும் அந்த நேரத்தில், இது வந்து மக்கா மதீனாவில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. நான் வந்து என்ன செய்கிறேன் வந்து, நான் வந்து ஒரு ஹுமைதி என்ற ஒரு இமாம் உண்டு, ஒரு முஹாத்திஸ் உண்டு, அவங்கக்கிட்ட நுழையிறாங்க. அந்த நுழையிற நேரம் ஹுமைதி அவங்களுக்கும் அவங்களோட சேர்ந்த ஒரே தரத்தில் உள்ள இன்னொருத்தருக்கு இடையில் ஒரு ஹதீஸை பற்றி கருத்து வேறுபாடு, இது வந்து இப்படியா இருக்குமான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நடக்கிற நேரம் இமாம் புகாரி அவங்களோட அந்த மஜ்லிஸுக்கு நுழையிறாங்க. அப்போ நுழையிற நேரம் ஹுமைதி அவங்க இமாம் புகாரி அவங்களோட ஷேக் டீச்சர் விளையாங்க. அப்போ ஹுமைதி அவங்க டக்குன்னு நிப்பாட்டுறாங்க, பேச்சை நிப்பாட்டி போட்டு ஓ ரைட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு, பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. இப்போ அவங்கள்ட்ட கேட்போம், எப்படி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு, இப்போ நாங்கள் பிரச்சனை பட தேவையில்லை, அவங்க தீர்த்துருவாங்க. உடனே இமாம் புகாரி அவங்க வந்து சொல்கிறாங்க, இதுதான் இதனுடைய இது, பிரச்சனையை சால்வ் பண்ணுறான். உடனே பாருங்கள், அவ்வளோ பெரிய உலமாக்கள், ஆனால் இவங்க ஸ்டில் என்ன செய்கிறாங்க, டீச் பண்ணுறதான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொடுப்பாங்க. ஆனால் நிறைய படித்து கொடுக்குற இதெல்லாம் இருக்க மாட்டாங்க, எப்போயுமே ஹதீஸை படிக்கிறதுல தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் கூட படித்து கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இவங்கள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஹதீஸ் படித்து பாடமாக்கினது மட்டுமல்ல. ஹதீஸ் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க, நான் ஹதீஸை பாடமாக்குறதுக்கு ஒரே ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சேன். ஒரே ஒரு வழி, ஹதீஸை நான் பாடமாக்குறதுக்கு அந்த ஹதீஸில் என்னத்தை சொல்லப்பட்டிருந்துச்சோ அதை நான் அமல் செய்தேன். அதனால் எனக்கு ஹதீஸ் பாடமாக்குறது லேசாக போயிடுது. அதன்படி அமல் செஞ்சேன், அது பாடமாயிட்டு, வாழ்க்கையில் வந்துட்டுண்டா பாடமாயிட்டு. எப்படி
எவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க. சில நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் இமாம்கள்னு சொல்லி போட்டு சும்மா நான் வாய்க்கு லேசாக பேசுகிறது. முஹாதிஸுங்கள்னு லேசாக நினச்சி கொள்ளவானோம். முஹாதிஸுங்கள்னு சொல்கிறது ஹதீஸை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள். கம்ப்ளீட்லி ஹதீஸை பின்பற்றுவாங்க. 95% ஹதீஸை வந்து கம்ப்ளீட்டாக பின்பற்றுவாங்க. 1-2 மனிதன் வந்து தப்பு செய்வானேன்னா 95% வந்து தப்பு செய்யவே மாட்டான், பின்பற்றுவாங்க. அப்படிக்கு பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றி வாழ்ந்த மக்கள் தான் நாங்கள் லேச இமாம் புகாரின்னு சொல்கிறது. ஆனால் அவங்க வாழ்க்கை நாள் முழுக்க இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தாங்க. வாழ்நாள் முழு இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இமாமாக உலகத்தில் வந்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு பின்னால் இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க வந்து, அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இமாம் புகாரி அவங்க வந்து அதற்கு பின்னால் பல வெளியூர்களுக்கு போகிறாங்க. இப்போ இமாம் புகாரி அவங்க வந்து மதீனா மக்கா எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, ஷாம் போகிறாங்க, மிஸ்ர் போகிறாங்க, ஜசீரா, பசரா, கூஃபா, ஹிஜாஸ், பக்தாத் போகிறாங்க. இப்போ எங்கள் புகாராவில் இருந்து நைசாபூருக்கு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வரும். இல்லைங்க, இந்த புகாராவில் இருந்து பக்தாத்துக்கு வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 5000 கிலோமீட்டர்ஸ், அரவுண்ட் 5000 சொச்சம் கிலோமீட்டர்ஸ். இல்லைங்க, அதே போல் பலதரப்பட்ட ஏரியாக்களில் எல்லாமே 2000, 3000, 5000 கிலோமீட்டர். இல்லைங்க, இமாம் புகாரி அவங்க வந்து அந்த பசராவுக்கு வந்து நுழையிறாங்க. பசரா ஈராக்கில் இருக்கக்கூடிய இடம் நுழையிறாங்க. 8 முறை போகிறாங்க. அந்த நேரம் ஒரு முறை போகிறதுக்கு ஒரு மாதம் போகும், ஒரு முறை போய் சேர்றதுக்கு, அடுத்த முறை ரிட்டன் போயிட்டு வரதுக்கு 2 மாதம் அதுக்கே போகும். 8 முறை பேத்தி இருக்கிறாங்க. எத்தனை முறை இவங்க பேத்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஹதீஸை படிக்கிறதுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது வந்து நான் இது ஒரு இடத்த சொல்கிறேன். இமாம் புகாரி அவங்க மதீனா மக்கா அப்படி இப்படி எல்லா இடமும் போகாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போவேன். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இமாம் புகாரி அவங்க 70,000 ஹதீஸை பாடமாக்கினன்றீங்க, 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினன்றீங்க, 2,00,000 ஹதீஸை பாடமாக்கினன்றீங்க. இன்னும் என்னத்துக்கு இவர் பெய்து கொண்டு இருக்கிறாரு தான் ஹதீஸெல்லாம் பாடமாக்கி போட்டாரே. இப்போ என்னத்துக்கு அவர் சும்மா அங்கே இங்கே சுற்றணும்? உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அளவுக்கு பாடமாக்கின மனிதன் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எங்கே இன்னும் பெய்து கொண்டு இருக்கிறார்? சகோதரர்களே, இதை நாங்கள் இதற்கு பதிலை சரியாக விளங்கினோம்னு வைங்க, எங்களோட பிரச்சனை எல்லாமே சொல்லும். இதற்கு பதில் எங்களுக்கு எப்போ விளங்குது இல்லையோ அப்போ நாங்கள் பிரச்சனையில் தான். இதனால தான் உலகத்தில் வந்து மக்கள் எல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க, இதற்கு பதில் தெரியாதனால. இமாம் புகாரி அவங்க லட்சக்கணக்கு ஹதீஸ் படிச்சுட்டு இன்னும் ஹதீஸை தேடி போகிறாங்க. ஏன் தேடி போகிறாங்க? ஹதீஸ் தான் படிச்சுட்டாங்க, எல்லாம் தான் படிச்சுட்டாங்க, மொத்தத்துக்கு தான் பாடமாக்கிக்கிறாங்க. இன்னும் என்ன ஹதீஸ் தேடணும்? ஏன் போகிறாங்க அடுத்த நாட்டுக்கு? ஏன் படிக்கணும் அடுத்த? மதீனா மக்கள் இல்லாத ஹதீஸா? கேள்வி வருமா இல்லையா? அழகான பதில், அழகாக விளங்கிக்கோங்க. பதில் என்னென்னால், சஹாபாக்கள் நபி அவங்க மௌத்தாயினத்துக்கு போகிறோம் உடனடியாக தன் ஏரியாக்களை விட்டுட்டு எல்லா ஊருக்கும் தவ்வா பணியில் போயிட்டாங்க. இதனால தான் பார்ப்பேங்க, சஹாபாக்களுடைய கபறுகள் வந்து எத்தனையோ ஊர்களில் பலதரப்பட்ட ஏரியாக்கள் இருக்கும். அப்படி தானே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சஹாபாக்கள் பலதரப்பட்ட யுத்தங்கள் அப்படி இப்படின்னு பெரிய பல காரணனால எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்க. மதீனா மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து பக்தாத் தான் வந்து அந்த நேரத்தில் தலைநகரம், இந்த கிலாஃபத்துடைய நகரம். அங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, பல ஏரியாக்களுக்கு போயிட்டாங்க. ஹதீஸை கேட்டது யார்? சஹாபாக்கள். நபி அவங்க வாழ்ந்தது எவ்வளோ காலம்? 63 வருஷம். நபி அவங்க நுபுவத்தாக இருந்தது எவ்வளோ காலம்? 23 வருஷம். நபி அவங்க மக்கால இருந்தது 13 வருஷம். மக்கால இந்த ஹதீஸை யார் கேட்டிருப்பாங்க? மக்கால இருந்தவங்க மட்டும். முஹாஜிரீங்கள் மதீனால இருந்தவங்க கேட்டிருப்பாங்களா? கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. மதீனால இருந்தவங்க யார்? மதீனால உள்ள ஹதீஸை கேட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வெளியில் கேட்கலாம், யாரும் கேட்டிருப்பாங்களா? ஆயிஷா நாயோட நடந்த பிரச்சனை யாராவது கேட்டிருப்பாங்களா? நடந்திருக்காது. இமாம் நபி அவங்க ஒரு நேரம் வந்து அங்கே போயிருப்பாங்க, அந்த இடத்துல 4 பேர் இருந்திருப்பாங்க. அந்த நேரம் எல்லா சஹாபாக்களும் அவங்களோட இருந்திருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. 100க்கு 100 எல்லா அதிசயம் சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? கேட்க முடியுமா? யாருக்கும் கேட்கவும் முடியாது, விளங்கவும் முடியாது. ஏன் அப்படி? எல்லாம் ஒருவருடைய எல்லா வார்த்தையுமே ஒரு ஆள் விளங்குறன்றது நாட் பாசிபிள், முடியாத ஒரு விஷயம். சஹாபாக்கள் எதிர்பார்க்கல. நபி அவங்க மூத்தாயினோடனே திடீர்னு எல்லாம் பிரிஞ்சு போனோடனே என்ன நடந்துச்சு? ஹதீஸ் உடைஞ்சிட்டு. அவங்கள்ட்ட 4 ஹதீஸ், இவங்கள்ட்ட 10 ஹதீஸ், அவங்கள்ட்ட 20 ஹதீஸ், அவங்கள்ட்ட 30 ஹதீஸ், 40 ஹதீஸ், எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அது எப்படி அப்பா இப்போ ஒன்று சேர்த்துற? பிரிஞ்சு போனதை திருப்பியாக கொண்டு வரலாம், போனவன் திரும்பி வர போகிறான். அவங்களோட நோக்கம் அல்லாஹ்க்காகவே நான் வந்து தவ்வா செய்ய வந்திக்கிறேன், நான் திரும்பி போகிறேன், இங்கேயே மவுத்தாகுவேன், தவ்வா செஞ்சுட்டு இங்கேயே இப்படியே மவுத்தாயினாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஹதீஸை அவங்க கட்டாயம் யாருக்கும் அறிவிக்கணும் இல்லையா? அவங்க அந்த போன இடத்துல 4 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 4 பேரை சொன்னவங்க எங்கேயாவது போய்த்து நான் இந்த ஹதீஸை போய்த்து மதீனால சொல்லிட்டு வருவேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க அங்கேயே வாழ்வாங்க, அங்கேயே மவுத்தாகுவாங்க. இப்போ அந்த ஹதீஸை எப்படி கலெக்ட் பண்ணுற? அந்த ஹதீஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இமாம் புகாரி அவங்கள படைத்தான், முஹாதிஸீங்களை படைத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க,
கலெக்ட் பண்ணினாங்க. இங்கே போனாங்க, அங்கே போனாங்க எல்லாரும். ரைட், ஒரு ஹதீஸை கேள்விப்பட்ட ரைட் இவர்கிட்ட தான் டக்குன்னு போவாங்க. போய் நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டீங்க, இருக்குதா அவங்கள்ட்ட அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று? ரைட், ஓகே இருக்குது. நீங்கள் கேட்டீங்களா? சரி, யார்கிட்ட கேட்டீங்க? ரைட், எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தோம். இப்படி 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 1080 டீச்சர்ஸ் மார்ட்ட போய் தான் ஹதீஸ் படித்தாங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் 1080 டீச்சர்ஸ் மார்ட்ட ஹதீஸ் படித்து, ஹதீஸ் என்ன யூனிவர்சிட்டி போய்த்திருந்தாலும் எங்களுடைய கணக்கு படி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 100 பேர்கிட்ட தான் நாங்கள் படிச்சிருப்போம் எங்களோட வாழ்க்கையில். 100 பேர். 1080 பேர் யார்? எல்லாருமே முஹத்திஸீன்கள் ஹதீஸ் படிக்கிறாங்க. அப்போ இதனால தான் ஹதீஸை கலெக்ட் பண்ண அவங்க என்ன செய்கிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு பிரச்சனை? இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை என்ன? இமாம் ஷாஃபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஹதீஸ் வர்றது அதுக்கு முரண்பாடா. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, பாருங்கப்பா இமாம் ஷாஃபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, பட் ஹதீஸ் முரண்பாடாக வந்துருக்குது. இப்போ எங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் ஹதீஸை பின்பற்றணும். அப்போ அந்த நேரத்தில் அடுத்தவர் கேட்பார், என்னப்பா இப்படி கதைக்கிறீங்க, இமாம் ஷாஃபிக்கு தெரியாத ஹதீஸா? என்ன காரணம்? சின்ன பிள்ளைத்தன்மை மாதிரி. வரலாறே தெரியாத ஒரு பிரச்சனை எங்களுக்கு. வரலாறை படித்தா எங்களுக்கு தானாக விளங்கும். ஹதீஸ் எப்படி அப்பா ஒரு ஆள் பாடமாக்குற எல்லாத்தையும்? அது ஒரு லக்கு தான். இமாம் புகாரி அவங்க தேடி 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 பாடமாக்கி. நாங்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா இந்த அளவுக்கு ஹதீஸை பாடமாக போனவங்க? யாருமே இல்லை. முஹத்திஸீன்கள் செஞ்சாங்க, எல்லாரும் செய்யலை, இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் யாரும் இருக்கல. இமாம் அபு ஹனீஃபாவோட காலத்துலையோ இமாம் ஷாஃபி அவங்களோட காலத்தில் மிச்சம் குறவாயிருந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் தான் என்ன செஞ்சு ஹதீஸை கலெக்ட் பண்ணுற ஒரு காலம் வாங்கி. இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய காலத்தில் ஹதீஸை கலெக்ட் பண்ணான். இதனால தான் இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு வந்து முஸ்னதே அஹமத் ஹதீஸை கலெக்ட் பண்ணுற காலத்தினால அவங்களும் ஹதீஸை கலெக்ட் பண்ணினாங்க. இல்லைங்க, அந்த காலத்தில் அதுதான் ஒரு காலம், கலெக்ட் பண்ணுற காலம். அப்போ அந்த நேரத்தில் ஹதீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணினாங்க. இப்போ இதை சரியாக நாங்கள் விளங்கினோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு எல்லா ஹதீஸும் விளங்க முடியாது. அப்போ அர்த்தம் என்ன? விளங்க முடியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக தப்பு செய்வாங்க. தப்பு செஞ்சால் அவங்க தப்பு செஞ்சிட்டாங்களா? இல்லை, அவங்க முஜிதஹித் பண்ணினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான், வந்து ஒரு ஆள் வந்து இஜ்திஹாத் பண்ணி தப்புட்டால் ஒரு கூலி, தப்பு செய்யாமல் அவனுடைய இஜ்திஹாதில் சரியான பதில் வந்தால் 2 கூலி. 1 அவனுடைய இஜ்திஹாத் சரியாக இருக்கிறதுக்கு கூலி, 2 அவன் இஜ்திஹாத் பண்ணினதுக்குரிய கூலி. பாருங்கள், அல்லாஹ் இறக்கத்தோடு பார்க்குறான் இமாம்களை. ஆனால் நாங்கள் தான் தப்பாக கணக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எப்போ சரியான ஹதீஸ் கேட்குறோமோ அப்போ சமயனா வாதானா கேட்டோம், வழிபட்டோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதற்காக இமாம் பிழைய விட்டாரோ, அப்படி எப்படி இமாம் பிழைய விடுவா, இப்படி எல்லாம் நாங்கள் பேசப்படாது. இமாம்களை மாதிரி ஒரு இமாம்கள் இதுக்கு போகிற யாரும் பிறக்க போகிறதும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. அல்லாஹ் தஆலா பெரிய உயர்ந்த இடத்த கொடுத்துட்டான் எல்லா இமாம்களுக்கும். அந்த இமாம்கள் தப்பு செய்யவும் இல்லை, அவங்க பெரும் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குற்றங்களை பாவம் மன்னித்து அவங்க எல்லாரையும் சொர்க்கம் அனுப்பணும். இது வந்து அல்லாஹ்வுடைய வேலை. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றும் போதும் அவங்கள பின்பற்றினத்தில் எந்த குற்றமும் கிடையாது. எப்போ எங்களுக்கு சரியான ஹதீஸ் கிடைக்குதோ அப்போ நாங்கள் வந்து சரியான ஹதீஸை பின்பற்றுறது எங்கள் ஒவ்வொருகள் மீதும் கடமையாக இருக்குகின்றது. எனவே இந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவங்க பல ஏரியாக்களுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ ஒரு முறை வந்து இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அது வந்து ராகவே என்ற ஒரு முஹாதிஸுக்கிட்ட ஒரு மஜ்லிஸில் போய்த்து படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இமாம் ராகவே அவங்க சொல்கிறாங்க வந்து மாணவர்களை பார்த்து, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியான ஹதீஸை ஒரு சுருக்கமாக ஒரு புக்கொன்னில் எழுதினு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஆசையோடு சொல்கிறாங்க. அப்போ இமாம் அவங்களோட புகாரியுடைய உள்ளத்தில் பதிஞ்சிட்டாது. அடே இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, சிந்திக்கவே இல்லையே, சரியான ஹதீஸெல்லாம் ஒரு புக்கில் சேர்த்தலாமே, ஒரு ஆர்வம் வருது. அப்போ அவங்க அந்த ஆர்வத்தோட யோசனையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து தூங்குறாங்க, கனவு காணுறாங்க. என்ன தெரியுமா கனவு காணுறாங்க? இமாம் புகாரி அவங்க கனவு காணுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. போகும்போது நபி அவங்களோட கால் அடிகளுடைய அச்சிகள் இருக்குது, அந்த அடி அச்சியில் இமாம் புகாரி அவங்களோட காலை வைத்து 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 நடக்கிறாங்க, பின்னால் நடக்கிறாங்க. இமாம் புகாரி திடுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பி தன்னுடைய ஷேக்கிட்ட போய்த்து கேட்குறாங்க, இப்படி ஒரு கனவு காண்டேன், என்ன கனவு இது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய வேலை, இது வந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து உருவாக்கினது. நபி அவங்களுடைய ஹதீஸை வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறது ஒரு இது. அப்போ அவங்களுடைய முழு இதையும் வந்து நீங்கள் ஒரு பொறுப்பாக இருந்து இதை கலெக்ட் பண்ணுங்கள், ஒரு புக்குக்கு எழுதி போடுங்க. மனசில் அப்படியே பதிஞ்சிட்டு அப்போ தான் எழுதுகிறாங்க, புக்கை எழுதுகிறாங்க. எது? அல் ஜாமியோ சஹின்னு ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அல் ஜாமியோ சஹி. இப்போ நாங்கள் சொல்கிறோம் புகாரின்னு சொல்கிறோமே, இந்த புக்குடைய பேர் அல் ஜாமியோ சஹி.
ஜாமியு சஹீன்ற புக்குக்கு தான் நாங்கள் புகாரின்னு சொல்லி சொல்கிறது. புகாரின்னு வந்து எங்கே இந்த புகாரா நாட்டில் பிறந்த அவங்களுக்கு வந்து குண்ணியத்து, அதனால் புகாரி அப்படி நாங்கள் பழகிட்டோம். ஆனால் பேர் வந்து ஜாமியு சஹி. எனவே அவங்க வந்து எழுதுறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஹதீஸுக்கு 7573 அல்லது 63 சொச்சம் ஹதீஸ் வந்து இதில் இருக்குது. இதில் ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க எத்தனையோ ஹதீஸ். ரிப்பீட் பண்ணாமல் 4000 ஹதீஸ் வந்து ரிப்பீட் பண்ணாமல் எழுதிக்கிறாங்க. 3000 சொச்சம் ஹதீஸ் அதே ஹதீஸ்களை உடச்சி வேறு இடங்களில் போட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்ன நேரத்தோட ஃபிக்கு கலையில் பெரிய டேலண்ட் உள்ள திறமையானவர்கள். அந்த ஃபிக்கு கலையை கொண்டாந்து காட்டினா மக்களுக்கு இதால் இப்படியான விளக்கமும் எடுக்கலாம், இதால் இந்த மாதிரி கருத்தும் இருக்குது. அப்போ முஹத்திஸாகவும் ஒரு ஃபக்கீயாகவும் பெரிய ஒரு ஃபக்கீயாகவும் அவங்க வந்து இருந்தாங்க. இது அல்லா தாலா இமாம் சஹின்னு சொல்லி இப்போ நீங்கள் லேசாக விளங்க இமாம் புகாருடைய சஹி கிதாபு, இமாம் புகாருடைய கிதாபு என்ன குர்ஆனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியில் ஏகோபித்த முடிவு. குர்ஆனுக்கு பின்னால் புக் ஒன்று சரியான புக் ஒன்று சொன்னால் இமாம் புகாரி அவங்களோட புக்கு, அதை விட வேறு ஒரு புக் ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் இமாம் முஸ்லீம் அவங்களோட புக்கு. இதனால் வந்து நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும். படிக்கிறேன்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்களோட புக்கை படிங்க. அதே மீது உலமாக்கள் எழுதின புக்கெல்லாம் படிக்க போகாதீங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. எங்களுக்கு இன்னும் இஸ்லாம் தெரியாது. இஸ்லாம் தெரியாட்டி இஸ்லாம் தெரிஞ்ச இடத்துக்கு தான் நாங்கள் போகணும். தெரிஞ்ச இடத்துல இருந்தால் இஸ்லாம் எடுக்கலாம். இஸ்லாம் தெரிஞ்ச போகிறோம் அடுத்தவங்களோட ஐடியாக்கெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. இஸ்லாம் தெரியாதனால நேரடியாக குர்ஆனுக்கு போங்க, இமாம் புகாரி அவங்களோட புக்குக்கு போங்க. அவங்க பிழை இல்லை, எல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. படியுங்க. அல்லாஹ் தஆலா வந்து உங்களுக்கு நேரான வாழ்க்கையை வந்து நேரான ஹிதாயத்தை வந்து தரக்கூடியவனா இன்ஷா அல்லாஹ் இருப்பான். அதுக்கு போகிறோம். இமாம் புகாரி அவங்களுக்கு வந்து இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க வந்து நேரத்தில் நான் அவங்களுக்கு சொன்னேன் வந்து பக்தாதுக்கு வந்து 8 முறை வந்து என்ன செய்கிறாங்க, நுழையிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு புதுமான விஷயம் அவங்க சொல்கிறாங்க வந்து நான் 8 முறையும் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கள சந்தித்தேன், அவங்களோட மஜ்லிஸுக்கு போனேன், அவங்களோட இருந்தேன். ஒவ்வொரு முறையும் இமாம் புகாரி அவங்க அங்கே போனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலோட அவ்வளோ நெருக்கமாக பழகினாங்க. இருப்பாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க, மஜ்லிஸில் இருப்பாங்க. எப்பயுமே இமாம் புகாரி அவங்க அந்த ஏரியா விட்டுட்டு அவங்க வெளியாகும் போது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லுவாங்க இமாம் புகாரி அவங்க, ஏனப்பா விட்டுட்டு போகிறேன், எங்களோட இருந்தால் நல்லா தானே, எங்களோடய இருந்துட்டு போங்களே. ஏன்னா அவ்வளோ இறக்கம். ஏன்னா அப்போட்டிக்கு ஹதீஸினுடைய அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஹதீஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு பெரிய ஒரு உயர்வு. 8ஆம் முறை இமாம் புகாரி அவங்க வந்துட்டு போகிறாங்க வயசான காலத்தில். இப்போ அந்த நேரம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறாங்க வந்து அறிவையும் மக்களையும் விட்டுட்டு போகிறங்களே, எங்களோடே இருந்துருங்களே அப்படின்றாங்க. இப்போ இமாம் புகாரி அவங்க அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அப்படி போவாங்க. இமாம் புகாரி அவங்களோட நோக்கம் படித்தாச்சு, அடுத்தவங்களுக்கு அறிவிக்கணும், பல நோக்கங்கள், என்னென்ன நோக்கங்கள் இருந்துச்சோ சரியா அவங்க வருவாங்க போவாங்க, இப்படி தான் அவங்க செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்க சொல்கிறாங்க வந்து ஹராசான்ன்ற அந்த ஏரியாவுக்கு வந்து அரபுல ஹராசான்ன்ற ஏரியா, அது அவங்க பிறந்த இமாம் புகாரிக்கிற அந்த ஹராசானுடைய ஏரியாக்கள். அந்த ஏரியாவில் அந்த பூமி பெத்த மனிதர்களில் சிறந்த மனிதன் தலை இமாம் புகாரியை தவிர வேறு யாரும் கிடையாது. யார் சொல்கிறது? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறாங்க. அவ்வளோ சிறந்த ஒரு மனிதனை வந்து ஹராசாம் வெளியாக்கிட்டு அப்படின்றான். பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மனிதனை வெளியாக. இமாம் புகாரி அவங்களோட பெரிய ஒரு சம்பவம் உண்டு. என்னென்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்க பசராவுக்கு போகிறாங்க. விளைஞ்சா பசராவில் நடந்த ஒரு சம்பவம், பக்தாதில் நடந்த சம்பவம். பக்தாத் தானே தலைநகரம். அப்போ அந்த பக்தாதில் நிறைய எவ்வளோ தூரத்துக்கு சொன்னால் ஹிலாஃபத் இருந்ததுனால கிட்டத்தட்ட 1000 சொச்சம் டாக்டர்ஸ்மார் வந்து பக்தாத் அரசாங்கம் மூலமாக சல்லி கொடுத்து வச்சு கொண்டு இருந்தாங்க மக்களுக்கு சேவைக்கு. அதே போல் முஹத்திஸீங்கள் பலதரப்பட்ட ஏரியாக்களை முஹத்திஸீங்களை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முஹத்திஸீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் பக்தாத், ஏன்னா தலைநகரமாக இருந்ததுனால. அந்த இடத்துக்கு இமாம் புகாரி அவங்க போகிறாங்க ஒரு முறை. அப்போ போகிற நேரம் நிறைய முஹத்திஸீங்கள் தானே, முஹத்திஸீங்கள் படித்தேன்னு சொன்னால், இப்போ நான் படித்தேன்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து பிரதர் ரிஸ்வான் அஹமது வந்து பயம் பண்ண கூட எனக்கும் கொஞ்சம் பஞ்சம் வருது, நான் என்னத்துக்கு இவருக்கு கொடுக்கணும், இப்படியா ஆசைகள் வரும் என்ன. இந்த மாதிரி அங்கேயும் வந்து உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆசைப்படுறாங்க. என்னப்பா இந்த மனிதனுக்கு இப்போ தான் வாராரு, இவருக்கு பெரிய இடம் கொண்டு வருது, ஒரு மக்களுக்கு பஞ்சம் இல்லை, ஒரு எண்ணம் வருது அப்படி. அப்போ அவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க, முஹத்திஸீங்கள் கொஞ்சம் பேர் கொண்டு சொல்கிறாங்க, நாங்கள் புகாரியை ஒரு மஜ்லிஸில் வச்சு இவரை எப்படியாவது பெரட்ட பார்ப்போம், இவருக்கு தெரியான்றதை புதுப்பிப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 100 ஹதீஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த 100 ஹதீஸ் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணுறாங்க, புதுநமா அவங்களோட பாருங்கள் முஹத்திஸீங்க விளங்கின விளக்கம். அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஒரு 4 ஹதீஸ் 5 ஹதீஸை பக்தாதில் உள்ள மக்கள், அதால் பக்தாதில் அறிவித்த ஹதீஸுகள், 4-5 ஹதீஸ் மக்கால் அறிவிச்சது, 4-5 ஹதீஸ் நைசாபூரில் அறிவித்தது, இப்படி பலதரப்பட்ட ஏரியாக்களில் அறிவித்த ஹதீஸுகள்.
அப்படியான ஹதீஸரை எடுத்தால் சரியான கஷ்டம் அந்த ஹதீஸ். ஏன்னு சொன்னால் பல ஊருக்கு போய்த்து இருந்தால் தான் படிக்கலாம் வேணே. அப்படியான எல்லா ஹதீஸையும் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, முதலாவது அந்த ஹதீஸில் மற்ற நபி அவங்க சொன்ன வார்த்தையில் இருக்குது அந்த இதிலேருந்து அங்கேருந்து இங்கே எல்லாம் மாற்றி விட்டாங்க. அதுக்கு போகிறோம் அறிவிப்பாளர் இருக்கிறாங்களே, அறிவிப்பாளர்களை இங்கேருந்து அங்கேருந்து இங்கேக்கெல்லாம் மாற்றி விட்டாங்க. மாற்றி எல்லாம் குழப்பி அடித்து 100 ஹதீஸை அதுக்கு போகிறோம் 10 பேரை முஹாத்திஸீங்கள் 10 முஹாத்திஸீங்களை முன்னுக்கு வச்சு 10 ஹதீஸை கொடுத்தாங்க. கொடுத்து போட சொன்னாங்க. இமாம் புகாரி அவங்க பெரிய மஜ்லிஸ் புகாராவில் பக்தாதில் பெரிய மஜ்லிஸ் ஆயிரக்கணக்கான முஹாத்திஸீங்கள் படிக்க வருவாங்க. அந்த இடத்துல பெரிய உலமாக்கள் படித்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வருவாங்க படிக்கிறதுக்கு. வரக்கொலை இவங்க சொன்னாங்க, வரும்போது கேள்வி கேளுங்க, இவர்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியுமா, எல்லா ஹதீஸ் 100 ஒவ்வொருத்தராக கேளுங்க. இப்போ ரைட்டு பேசிட்டு போய்த்தாச்சு. இப்போ அங்கே போகிறாங்க. போய்த்து சொன்னபடி ஸ்டார்ட் ஆகினோடனே தெரிந்தானே இமாம் புகாரி அவங்க படிப்பு பின்னாலே உருவ அவர் மிஸ் பண்ண மாட்டாரான மஜ்லிஸை வராங்க. வந்தாச்சா டக்குன்னு இப்போ ஒரு ஃப்ரீ டைம் வரும் தானே, டக்குன்னு ஃப்ரீ டைம் ஒன்று வரக்கொலை போடுறதான். இப்போ நாங்களும் அப்படி தானே எங்கடான்னு பார்த்துக்கிற யார் சார் ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு வரோம் ஒரு கொஸ்டின் பக்குன்னு போடுற அவர்கிட்ட. அத்த மாதிரி இமாம் புகாரி அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் உண்டு, இந்த ஹதீஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு ஹதீஸை முதலாக ஒரு ஆள் எழும்பி வாசிக்கிறார். இமாம் புகாரியா என்ன தெரியும், லா அரிஃபு இந்த ஹதீஸை எனக்கு தெரியாதே அப்படின்னா. 2வது ஹதீஸை வாசிக்கிறார், 3வது ஹதீஸை 10 ஹதீஸை வாசிக்கிறார். எல்லாத்தையுமே லா அரிஃபாதா எனக்கு தெரியாது 10 ஹதீஸே. மக்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான முஹாத்திஸீங்கள் மத்தியில் குசு என்ன இது எல்லாரும் சொல்கிறாங்க அறிவுள்ளாருன்னு இவர் தெரியான்றாரு, என்ன கதை வைக்கிறார் இவர். மக்களுக்கு மத்தியில் ஹதீஸை 10 பேருன்னு சொன்னவங்களும் முஹாத்திஸீங்கள் என்ன. அப்போ மக்கள் பார்ப்பாங்க முஹாத்திஸீங்களை ஹதீஸ் அறிவிக்கும் போது இவர் என்னது தெரியான்னு சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க இவர் பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்க, என்னது அப்படின்னு. அடுத்தவர் எழும்புறாரு. இதே மாதிரி அவர் 10 ஹதீஸை வாசிக்கிறார். இவர் எல்லாருக்கும் தெரியா. அடுத்தவர் இப்படி 100 ஹதீஸை வாசி முடிஞ்சா மக்களுக்கு மத்தியில் இப்போ குசு இல்லை. இப்போ சொல்கிறாங்க ஹதீஸ் தெரியாமல் சும்மா போட்டுக்கொண்டு குழப்பிட்டிக்கிறேங்கன்ற மாதிரி மக்கள் முகத்துக்கே பேச தொடங்கிட்டாங்க. இமாம் புகாரி அவங்க பார்க்குறாங்க வேறு யாராவது இன்னும் ஹதீஸ் சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்னா இன்னும் காணலை. இப்போ இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்புகிறாங்க முதலாவது ஆளுக்கிட்ட திரும்பி சொல்கிறாங்க, நீங்கள் முதலாவது ஹதீஸை இப்படி வாசித்தீங்க. அவர் வாசித்தபடி வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு அது போகிறோம் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் இப்படி இல்லை இப்படின்னு சரியான ஹதீஸை வாசிக்கிறாங்க. அவரோட ஹதீஸை வாசிச்சுட்டு அதுக்கு போகிறோம் சொல்கிறாங்க, இது இப்படித்தான் சரி, இது பிள்ளை நீங்கள் வாசிச்சது இப்படி 10 ஹதீஸை வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது ஆளை பார்க்குறாங்க 10 ஹதீஸ் 100 ஹதீஸையும் வாசிக்கிறாங்க. 100 ஹதீஸை வாசிச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புகாரி அவங்களுக்கே கரைச்சலாக போய்த்து முசாஃபா கொடுக்குறதுக்கு சலாம் கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் இப்போ சலாம் கொடுத்துக்கொள்ளணும். இமாம் புகாரிக்கு என்ன இவரை விட அறிவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. இதுக்கு பிறகு நாம டெஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேணாம், இது அவ்வளோதான். இதுக்கு பிறகு ஏன் அப்போ பெரட்டி அடித்த ஹதீஸையே பாடமாக்கி அதையும் பாடமாக்கி அதுக்கு பிறகு இது பிழை இதுதான் சரின்றதையும் சொல்கிறேன்னு சொன்னால் 200 ஹதீஸை எப்படி இருக்கும்? மனிதன் எங்கே போவான், எப்படி இதை செய்வான்? இது எப்படிப்பட்ட மூளை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் தாலா யாருக்கிட்ட எப்படி வேலை எடுக்கணுமோ அப்படி வேலை எடுப்பான். இதனால் நீங்கள் யாரும் கைவிட்டுறாயங்க, உங்களுக்கும் மத்தியிலையும் அல்லாஹ் தாலா வேலை எடுக்கணும்னு நினச்சிருந்தால் வேலை எடுப்பான். நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வாங்க, இஸ்லாத்தை படிங்க, அல்லாஹ் தாலா வேலை எங்கள்கிட்டால எடுப்பான். அல்லாஹ் தாலா எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுப்பான். இப்போ நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும். இது ஒரு பெரிய ஒரு அதிசயம். இந்த அடிப்படையில் இந்த இது என்ன செய்யுது, அவங்களுடைய இது முடியுது. அதுக்கு போகிற பெரிய ஒரு இடம் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிது. இமாம் புகாரி அவங்களே சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட சாதாரண ஒரு நடு வயசில் சொல்கிறாங்க 1,00,000 சரியான அதிசயம் சையான அதிசயம் 2 லட்சங்கள் பலவீனமான அதிசயம் படித்தேன்னு சொல்கிறாங்க, பாடமாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நிறைய அதிசல் பாடமாக்கிக்கிறாங்க, லட்சக்கணக்கான அதிசயம் கணக்கும் இல்லை, அந்த அளவுக்கு பாடமாக்கிக்கிறாங்க. இதில் நாங்கள் குயிக்காக ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் விளங்கணும். என்னென்னு சொன்னால் பலவீனமான ஹதீஸ்கள் லட்சக்கணக்கு இருக்குது, மறந்துடக்கூடாது. பலவீனமான ஹதீஸ்கள் லட்சக்கணக்கான முறையில் இருக்குது, மறந்துடக்கூடாது. சரியான ஹதீஸை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றணும். இதனால் பலவீனம் என்று சொன்னால் கண்ணை பொத்தி கொண்டு அதை விட்டுட்டு போங்க. அல்லா தஆலா உங்களை குற்றமாக பிடிக்க மாட்டான், குற்றமாக பிடிக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். இது முக்கியமான விஷயம். அதனால தான் அல்லா தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னா நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். சூரத்து ஹிஜ்ரில் 9வது ஆயத்தில் சொல்கிறான், நாங்கள் இந்த ஜிக்ரை நாங்கள் தான் இறக்கினோம், இந்த திக்ரை நாங்களே பாதுகாப்போம். இந்த திக்ருக்கு முஃபஸிரீங்கள் தஃப்சீர் விளக்கம் சொல்கிறாங்க, ஜிக்ருன்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ். அல்லா தஆலா குர்ஆன் ஹதீஸையும் அல்லா தஆலா தான் உலகத்துக்கு அனுப்பினா அதை பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பும் அவன் தான். குர்ஆனை பாதுகாத்தான் அபூபக்கர் அவங்களுடைய காலத்திலே,
ஹதீஸை வந்து இமாம் புகாரி அவங்களுடைய காலத்திலேயே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சையது தைஃபது அல்ஹம்துலில்லாஹ் பெரியோர். இப்போ எங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. இப்போ நாங்கள் சும்மா வந்து சையான ஹதீஸை பின்பற்றிட்டு போகிறது மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சையா பிழையா பின்பற்றுறதா இல்லையா இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து அதில் தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இருந்து கொண்டு இருக்குன்றது. எனவே இமாம் புகாரி அவங்களோட கரங்கள் இருக்குது. அதாவது வந்து அவங்க சரியான பணக்கார. உங்களுக்கு நான் சொன்னேன், நம்ம பாப்பா வந்து நிறைய சொத்து பத்து விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய கோடிக்கணக்கான சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு. அப்போ நிறைய பணங்கள் வந்து கொண்டு இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, நிறைய பணங்களை மக்களுக்கு செலவழிப்பாங்க. ஹதீஸில் வந்து பாடமாக்குற முஹாதிஸீங்களுக்கு ஏழையான மக்களுக்கு வந்து நிறைய சல்லி வந்து சில கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வேலை செய்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. அவங்க சரியான ஒரு பேணுதலான ஒரு முத்தக்கியாக பேணுதலான ஒரு மனிதராக இருந்தாங்க. எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னால் மனசாட்சிக்கு கூட மாறு செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேணுதல். ஒரு முறை ஒரு விவசாய ஒரு 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 பொருள் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது, பிஸ்னஸ் செய்கிறதுக்கு விற்கிறதுக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் இமாம் புகாரி. அவங்க ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒரு பொருள் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் செய்யணும். அப்போ ஒரு குரூப் ஒன்று வருது இந்த பொருளை வாங்குறதுக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க 5000 திரகத்துக்கு இந்த பொருளை நாங்கள் வாங்குகிறோம். அப்போ இமாம் புகாரி பார்க்குறாங்க, இன்னும் யாரும் இதுக்கு வந்து ஒரு விலை சொல்லலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தாங்க, நான் என்ன செய்கிறேன், நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு முடிவை சொல்கிறேன், என்ன முடிவுன்றதை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த குரூப் போய்த்தாங்க. போய்த்துட்டா நாளைக்கு அவங்க வாரத்துக்கு முன்னால் இன்னொரு குரூப் வருது. வந்து இமாம் புகாரி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இப்படி உங்கள்கிட்ட ஒரு சாமான் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த சாமானுக்கு 10,000 திரகம் நாங்கள் தரோம், எங்களுக்கு இந்த திரகம் தான். அப்போ என் புகாரி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து இந்த பொருளை வந்து நேற்று ஒரு குரூப் ஒன்று வந்தாங்க, அவங்களுக்கு இரவு நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க நான் நினச்சிட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன்னு அவங்களும் கொடுப்போம். இரவு ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துட்டேன்னு, சரி 5000க்கே கொடுத்துருவோம், முடிவு எடுத்துட்டேன். நான் முடிவெடுத்த மனசாட்சிக்கு நான் எப்படி மாறு செய்கிறது, அதனால் உங்களுக்கு தரையில அவங்களுக்கே நான் கொடுத்துட்டேன். அப்புறம் மனசாட்சிக்கு மாற்றம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம். நாங்கள் குறை சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, ஏண்ட மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முயற்சி எடுக்கணும், நல்ல மனுஷனாக நாங்கள் வாழ பார்க்கணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் காலம் நாங்கள் வாழ போகிறோம். வாழ்கிற கொஞ்சம் காலமாவது நல்ல முறையில் வாழ்வோம்னு வைங்க. சொருக்கம் தானே போகிறோம். நரத்துக்கு போகிறதுக்காக இந்த இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லுது. இஸ்லாம் இவ்வளோ அல்லாத்தால எங்களுடைய இறக்கத்தோடு செல்கிறாங்க. எதற்காக வேண்டி சொருக்கம் வாங்கப்பா, சொருக்கம் வாங்கப்பான்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அப்போ இது சொருக்கம் ஏன் நாங்கள் போகாமல் இருக்கணும், ஏன் சொருக்கம் தேவையில்லை, சொருக்கம் தேவையில்லைண்டா நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் எல்லோரும் முயற்சி, ஷைத்தான் எங்களை கெடுப்பான், இது எல்லாத்துக்கும் காரணம் ஷைத்தான் தான், கெடுப்பான். ஆனால் நாங்கள் ஷைத்தானுக்கு அடிபணிஞ்ச ஒரு அடிமைகளாக மாறிடக்கூடாது. உலகம் தேவைதான், தேவையான அளவு ஒன்று இருக்குது தானே எங்களுக்கு, அந்த அளவோடு நாங்கள் நின்று கொள்ளணும். அதுக்கு மேலே எங்களுக்கு ஏழுமா அல்லாஹ்க்காக சதகா செய்கிறது, கூடுதலான முறையில் மற்றவர்களை ஏற்றி கொடுக்குறது, இப்படியா நல்ல நல்ல வேலையில் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் எல்லாம் வந்து கியாமத்தினால பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இதனால் நாங்கள் எல்லோரும் வந்து மிக முக்கியமான முறையில் இப்படியான வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று என்னென்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்க வந்து கப்பலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாடுக்கு நாடு போகிறதுக்கு ஒரு பயணம் ஒன்று போய் திட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் கப்பல் போகிறோன்னு சொன்னால் மாதக்கணக்கில் எடுக்கிற காலம், இப்போ தான் மாதக்கணக்கில் போகுது என்ன. அப்படி இப்போ இப்படியான பவர் உள்ள இதெல்லாம் இருந்தும் மாதக்கணக்கில் போகுது. அந்த காலத்தில் கப்பல்னு சொன்னால் எனக்கு கப்பலாக போகுது, மோட்டர் ஆகிக்குது, அதை இப்படி சுற்றி அடித்து போய் சேர்றான். எப்படியாவது எப்படி போய் சேர்றோம், போய்த்து சேருவாங்க, மாதக்கணக்கில் போகும். அப்போ அவங்க ஒரு பயணம் ஒன்று போய் திட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஒரு நண்பர் ஒன்று அந்த இதில் பழகுறாங்க, அந்த இதுக்குள்ளே பழகிறாங்க. அப்போ இமாம் புகாரி அவங்களுக்கு அவங்க மீது நல்ல நம்பிக்கை வந்துட்டு அந்த அளவுக்கு நெருங்கி பழகிட்டாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில ரகசியங்களை இமாம் புகாரி அவங்க நண்பருக்கு சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்கள்ட்ட இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக நம்ப பழகிட்டேன்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு என்ன செய்கிறது, எங்கள்கிட்ட கூட சில விஷயங்கள் சொல்லிடுறேன், பொதுவாக எல்லாருடையும் உள்ள விஷயங்கள் தான். அதை இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க, தனக்கிட்ட வந்து தங்க பவுன்கள் இந்த திரகம் வந்து 1000 திரகம் அவங்களோட பயணத்தில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. இமாம் புகாரி அவங்க இவர் ஒரு நல்ல நெருங்கிய நண்பராக பழகினத்தினால மாதக்கணக்கில் ஈக கூட பழகிடுவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. வந்து என்கிட்ட வந்து 1000 திரகங்களோட தான் நான் இந்த பயணம் போகிறேன், எனக்கு தேவைகள் இதற்கு எடுத்துக்கொண்டு இப்படி போகிறேன். இப்போ இவங்களுக்கு விஷயம் கேள்விப்பட்டுட்டா, இப்போ 2 பேரும் இப்போ ராவாயிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு வெள்ளை எலும்புறாங்களா, வெள்ளை எலும்பு கூட இந்த மனிதர் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு ஓரத்தில் அழுது கொண்டே இருக்கிறார். எல்லாரும் எலும்புறான் பார்க்குறாங்க, இந்த மனிதர் என்னது அழுது கொண்டு இருக்கிறார். இமாம் புகாரியும் பார்க்குறான், எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ எல்லாரும் போனாங்க, இப்போ இது என்னப்பா நீ அழுகுறா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தேவையா உனக்கு, என்ன கஷ்டமா? அவங்க சொல்கிறாங்க, இப்படித்தான் ராவு படுத்தேன், படுக்கும்போது 1000 திரகத்தை என்னோட வச்சுட்டு படுத்தேன், ஆனால் திரகத்தை காணமாகி போட்டேனே, சொல்லிக்கொள்ளவும் மேலா விழுங்கிக்கொள்ளவும் மேலா, 1000 திரகம் இல்லாமல் போனாலும் கஷ்டப்பட போகிறேன், சொல்லவும் முடியாது, அதுதான் எனக்கு முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன். கேட்டால் எப்படி இருக்கும் அந்த இருக்க சிப்பில் இருக்கிறவங்களுக்கும்,
அடே எங்களுக்குள்ள ஒருத்தன் தானே அநியாயம் இதை வேலை செஞ்சான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணி யார் எடுத்துக்கிறானோ அவனுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டோம். இந்த 1000 திரத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்தாரோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த 1000 திரத்தை வந்து தேடுறாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட. அப்போ இமாம் புகாரி அவங்கள்ட்ட இப்போ 1000 திரமே இருக்குது. இப்போ இமாம் புகாரி அவங்களுக்கு சொல்லலுமா இதை என்ன பண்ணமுண்டு விளங்கிட்டா? ஏன்னா ஆதாரமாக இருக்குது என்ன பண்ணமுன்னு சொல்கிறதுக்கு. ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு வைங்களேன். இமாம் புகாரி அவங்களுக்கும் இருக்குன்னு வச்சாலும் அவங்க என்ன செய்யலை, அவங்க வந்து அதை வந்து பாதுகாக்க விரும்பலை. அவங்க என்ன செஞ்சாங்க, 1000 திரத்தை எடுத்தான் தண்ணியில் போட்டாங்க. கையில் தள்ளி ஒன்றும் இல்லை. அவங்க வந்தான் தேடினாங்க. இமாம் புகாரி அவங்கள்ட்டையும் இல்லை, சல்லி இல்லை. சரி, இப்போ அவங்க சொல்கிறாங்க தான் 1000 திரம் ஒத்தன்ட்டு தான் கிடையாப்பா, எல்லாத்தையும் தேடி போடாச்சு. இப்போ என்ன செய்யுது, அவன் வாரான் இமாம் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு. இப்போ அவன் புகாரிட்ட இமாம் புகாரி அவன்கிட்ட வாரான். வந்து சொல்கிறான், நண்பரே 1000 திரகம் என்ன நடந்துச்சு நீ தான் சொன்ன, ஏன் போய் சொல்ல மாட்டாயே? ஓ 1000 திரகம் எரிஞ்சு தான் தண்ணிலூ போட்டேன். தண்ணிலூ? உன மனசை எப்படியாப்பா தண்ணிலூ போட சொல்லிச்சு? அவனுக்கு அதை தண்ணிலுக்கு 1000 திரம். உங்களுக்கு தெரியுமா 1000 திரம் எவ்வளோ பொறுமதின்னு? 20 திரகங்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்குறது கடமை. 20 திரகம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். 85 கிராம் தங்கம். 1000 திரகம்னா எத்தனை கிராம் தங்கம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பொறுமதியான பணம் அந்த நேரத்தில். அந்த பணத்தை கடலுக்கு போட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க சொன்னாங்க, உனக்கு கவலை இல்லையா? கவலையா? இது உலகத்தில் உள்ள போன சல்லி அப்பா இது. இந்த திரகத்தை நான் வச்சுட்டு இருந்தால் உனக்கு தெரியுமா என்ன நடக்க வேண்டும்? இதை விட பொறுமதியானது ஒன்று உள்ளத்தில் வச்சுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு பாதுகாப்பு இந்த திரகம் வரப்படாது, இதுக்கு ஆபத்து வரப்படாது. இதை நான் வச்சுட்டு இருந்தால் நான் கள்ளன் என்ற பேர் வந்தால் என்னுடைய எல்லா சரியான ஹதீஸும் பலவீனம். என்னுடைய எல்லா சரியான ஹதீஸும் பலவீனம். ஏன்? ஹதீஸுடைய நிபந்தனை அவன் கள்ளனாக இருக்கக்கூடாது, அவன் ஏமாத்தியாளியாக இருக்கக்கூடாது, பொய்யாளியாக இருக்கக்கூடாது. மக்கள் என்னுடைய சல்லியா இல்லையான்னு நிரூபிக்கிறது அடுத்தது. ஆனால் சந்தேகமும் வரக்கப்படாது மக்களுக்கு என்ன பற்றி. எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு நபியுடைய ஹதீஸ் பெருசு. அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். நாங்கள்லாம் எங்கே இருக்கிறோம்? என்ன நபியுடைய ஹதீஸ் ஒன்று கேட்டால் நாங்கள் எங்கே என்ன யோசிக்கிறோம்? எத்தனை முறை யோசிக்கிறோம் ஹதீஸை பின்பற்றுறதுக்கு, எத்தனை முறை யோசிக்கிறோம். ஆனால் $1 ஒன்று நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் 10 முறை யோசிச்சுட்டு தான் கொடுப்போம் இல்லையா? அதுவும் யோசிப்போம். கொடுக்கும் போது இடத்த யோசிப்போம், இவன் அதை சரியாக செலவழிப்பானா அதையும் யோசிப்போம். அப்படி தான் கொடுப்போம். ஆனால் அவங்க பணத்தை எங்கேயோ போடுறாங்க, தண்ணிக்குள்ளே போடுறாங்க, கவலையும் இல்லாமல் செஞ்சு கொள்கிறாங்க. பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு அதாவது வாழ போகிறது கூடினா 100 வருஷம்தான் வாழ போகிறது. ஆனால் சத்தியமாக நாங்கள் நாளைக்கு அல்லாஹ்வை போய் சந்திக்க போகிறோம். அதற்கு பின்னால் நாங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது, களிமா சொல்லிட்டோம் சொர்க்கம் எங்களுக்கு கடமை, களிமா சொல்லிட்டோம் சொர்க்கம் எங்களுக்கு கடமை. இல்லை சகோதரர்களே, களிமா சொல்லி சொர்க்கம் போகலும்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நபிக்கு பின்னால் தொழுத மக்கள் எல்லாம் நரம் பைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ நபிக்கு பின்னால் தொழுத மக்கள் எல்லாம் நரம் போனாங்களா? உஹுத் யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 1000 சொச்சம் சஹாபாக்களோட யுத்தம் செய்ய போகிறாங்க. அப்படித்தானே? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். 1000 சொச்சம் சஹாபாக்கள், 1000 சொச்சம் சஹாபாக்களில் 300 சொச்சம் சஹாபாக்கள் அல்ல அவங்க. ஆனால் சஹாபாக்கள் ஏன் நபிக்கு பின்னால் தொழுகிறவங்க சஹாபாக்கள் நபியை விட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. சொன்னாங்க, நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம். குர்ஆன் ஆயத் அல்லாஹ்ல இறக்கினா முனாஃபிகீங்கள், இவங்க எல்லாரும் முனாஃபிகீங்கள், இவங்களை விட்டுருங்க, இவங்களை எடுக்க வேணாம், விட்டுருங்க. இவங்க என்றென்றும் நரகவாதிகள், இவங்க என்றென்றும் காஃபிர்களை விட தண்டனை கொடுக்கறதுல கூடுனவர்கள், நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பார்கள். குர்ஆனில் வருது. முனாஃபிகீங்கள் என்றென்றும் நரகவாதிகள். முனாஃபிகீங்கள் யார்கள்? காஃபிர்லேருந்து வரவங்களா? களிமா சென்ன, பள்ளிக்கு போகும், ஹஜ்ஜி செய்யும், நோன்பு பிடிக்கும் முஸ்லிம்கள், அவர்கள் தான் முனாஃபிகீங்கள். அந்த நபியுடைய காலத்தில் நபி முன்னுக்கு இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய அருள் முன்னுக்கு இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் முன்னுக்கு இருக்கும் போது முனாஃபிகீங்கள் 3ல் 1 பகுதி முனாஃபிகீங்கள் என்று சொன்னால், நபி இல்லாத இவ்வளோ டெக்னாலஜி காலத்தில் எத்தனை விதம் முனாஃபிகீங்கள் முஸ்லிம்களுக்குள்ளே இருப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். களிமா சொல்லிட்டு பெருமை அடிக்க வேணும்.
ஏனை மட்டும் முயற்சி எடுக்கணும். களிமாவுடைய வாழ்க்கை வரணும் சொர்க்கம் போகிறதுக்கு. களிமாவுடைய வாழ்க்கை வரணும். களிமா சொன்னால் மட்டும் போதாது. இதனால் நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுக்கணும் சகோதரர்களே. நோக்கம், அடிப்படை நோக்கம் சொர்க்கம் போகிறது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சொர்க்கம் போகிறதுக்கு எங்களால் ஏதாவது செய்யலுமா? அதையாவது நாங்கள் செஞ்சு சொர்க்கம் போக பார்க்கணும். என்ன மட்டும் நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுப்போம். யா அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் ஒன்றுக்கும் சொர்க்கம் எங்கள் எல்லாரையும் அனுப்பிடு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ன உயர்ந்த சொர்க்கத்துக்கு எங்கள் எல்லாரையும் அனுப்பிடு யா அல்லாஹ். இது எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு நபி அதாவது புகாரி அவங்களுக்கு இமாம் புகாரி அவங்களுக்கு நடந்த பெரிய ஒரு சம்பவம் ஒன்றாக இருக்கின்றது. இமாம் புகாரி அவங்கள பற்றி இமாம்கள் நிறைய பொழுந்து பேசுகிறாங்க. அதில் இமாம் அஹமது பின் ஹம்பல் சொன்னாங்க, நேரத்தோடு நான் சொன்னேன், ஹராசானில் பிறந்த மனிதரில் ஆக சிறந்த மனிதர் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க. அபு ஹாத்தமர் ராஜி அவங்க சொல்கிறாங்க அதாவது ஈராக்கிலேயே ஒரு அறிவாளி என்று சொன்னால் இவரை விட ஒரு அறிவாளி வேறு யாரும் கிடையாது. யார் சொல்கிறது? அபு ஹாத்திம், பெரிய முஹாத்திஸ் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் மஹமூது பின் நசர் என்ற பெரிய ஒரு முஹாத்திஸ் அவங்க சொல்கிறாங்க பசரால, ஷாமில், ஹிஜாஸில், கூஃபாவில் பலதரப்பட்ட ஏரியாக்களுக்கெல்லாம் நான் போயிருக்கின்றேன். எங்கே போனாலும் படித்து கொடுக்கக்கூடிய முஹாத்திஸீங்கள் எல்லாரும் படித்து கொடுத்து கொண்டு இருக்கும் போது இமாம் புகாரி என்ற பேச்சு வந்தால் அவங்க இமாம் புகாரியை உயர்த்தி பேசுவார்கள் சொன்னார்கள். அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னப்பா இந்த அளவுக்கு அவங்களுக்கு உயர்வு எடுக்குதா என்ற அளவுக்கு அவங்க உயர்ந்த முறையில். அதே போல் அல் பைக்கந்திரி என்ற ஒரு இவங்க சொல்கிறாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வயசில் கொஞ்சம் வயசை இமாம் புகாரி அவங்களுக்கு கொடுக்கலும்னு சொன்னால் நான் கொடுத்துருவேன். ஏன்னு சொன்னால் நான் மவுத்தாயினால் ஒரு மனிதன் மவுத்தா, முஹத்திஸ் சொல்கிறது, நான் மவுத்தாயினால் ஒரு மனிதன் தான் மவுத்தாகுவா. ஆனால் இமாம் புகாரி அவங்க மவுத்தாயினால் இமாம் புகாரி அவங்களோட ஹதீஸும் அவங்களோட சேர்ந்தே போயிருமேன்னு கவலைப்படுறேன். எவ்வளோ உயர்ந்த ஒரு மனிதர். ஆனால் இமாம் புகாரி அவங்களோட ஹதீஸை கேட்டால் நாங்கள் இன்றைக்கு சரியான மாதிரி யோசிக்கக்கூடிய மக்களாக இருக்குன்றோம். அந்த முஹத்திஸீங்களை எவ்வளோ கௌரவம் வச்சாங்க, இன்றைக்கு எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்றது இமாம் புகாரி அவங்களோட ஹதீஸை நாங்கள் கேட்டால். அப்போ இதனால் இமாம் புகாரி அவங்க அந்தளவுக்கு உயர்ந்து. இமாம் முஸ்லீம் அவங்க சொல்கிறாங்க இமாம் புகாரி அவங்களே, நீங்கள் உஸ்தாதுமார்கள் டீச்சர்ஸ்மார்களையே தலைவர், நீங்கள் முஹத்திஸீங்கள்லேயே ஒரு அமீர், நீங்கள் ஹதீஸுக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறீங்க. ஒரு நோயாளிக்கு எப்படி மனிதன் டாக்டராக இருப்பானோ அதே போல் ஹதீஸ் கலைக்கு நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க. இதனால் உங்களுடைய காலம் மோந்து கொள்றதுல தப்பு இல்லை. காலம் மோந்து கொள்றதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. யார் சொல்கிற? இமாம் முஸ்லிம் யார்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஸ்லிம் கிரந்தத்தை எழுதின இரண்டாவது தரத்தில் இருக்கக்கூடிய கிரந்தம். முதலாவது குர்ஆன், ரெண்டாவது புகாரி, அடுத்த தரத்தில் இருக்கிறது இமாம் முஸ்லிம். அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? இமாம் புகாரி அவங்க எவ்வளோ கௌரவம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடம் உண்டு. இமாம் இப்னு திருமதி அவங்க சொல்கிறாங்க ஈராக்கில், ஹராசானில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எங்கே எடுத்தாலும் அதில் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை பற்றி, வரலாறை பற்றி, ஹதீஸை பற்றி தெரிஞ்ச ஒரு அறிவாளி இவங்களை தவிர பெரிய ஒரு அறிவாளி நான் காணல. இமாம் திருமதி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இமாம் திருமதின்னு சொன்னால் ஹதீஸ் கிரந்தத்திலையும் திருமதின்னு சொல்லி ஹதீஸ் கிரந்தத்திலேன்னு. இமாம் இப்னு ஹுசைமா அவங்களும் ஹதீஸ் கிரந்தம் முஸ்னத் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க வானத்துக்கு கீழே இவரை மாதிரி ஒரு ஹதீஸ் விளங்கின ஒரு மனிதரை நான் காணல. வானத்துக்கு கீழே, அதாவது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி அதுக்கு பின்னால் வந்த ஒரு பெரிய ஒரு இமாம் ஒன்று, பிரபல்யமான ஒரு இமாம் ஒன்று. அவங்க சொல்கிறாங்க இமாம் புகாரி அவங்க எப்படின்னு சொன்னால் மனனை பாடமாக்குறதுல மலையை போன்று, ஃபிக்குனுடைய விஷயத்தில், ஃபிக்குனா என்ன, ஹதீஸை விளங்குற விஷயத்தில் அவங்கள போல ஒரு சிறந்த ஒரு மனிதர் வேறு யாரும் இருக்கல்ல. யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க சொல்கிறாங்க. ஷவுகானி அவங்க சொல்கிறாங்க இமாம் புகாரி அவங்க இஸ்லாத்தை பாதுகாத்த மனிதர், இஸ்லாத்தையே அவர் பாதுகாத்துட்டாரு. வார்த்தையில் சொல்லிக்கொண்டு போனால் புக்ஸ்கள் முடியாது. இன்றைக்கி நான் பேசிக்கொண்டு போனால் பேச்சே முடியாது. அந்த அளவுக்கு இமாமுங்க பற்றி நிறைய புக்ஸ்கள் எழுதப்பட்டிருக்குது, பேசப்பட்டு இருக்குன்றது. இமாம் புகாரி அவங்களுடைய சில வார்த்தையில் பாருங்கள். இமாம் புகாரி அவங்க சொல்லுகின்றாங்க பாருங்கள், மிக முக்கியமாக நாங்கள் விளங்கக்கூடிய விஷயங்கள் பக்குவங்கள். அதாவது அந்த பக்குவங்கள் எங்கள் எல்லாருக்கும் வரணும். அல்லாதால எனக்கும் சேர்த்து இன்க்ளூடிங் எனக்கு எல்லாருக்கும் தரணும். அல்லாதால இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க அல் ஜாமியு சஹி. இமாம் புகாரி அவங்க அந்த புகாரி என்ற கிரதத்தை எழுதும் போதும் அவங்க சொல்கிறாங்க,
ஒவ்வொரு ஹதீஸையும் நான் என்னுடைய கிரந்தத்தில் பதியும் போதும் நான் என்ன செய்வேன் சொன்னால் ஒது எடுத்துட்டு 2 ரக்காத் இஸ்திகாரா சுன்னத்து தொழுதுட்டு அல்லா தாலாட்ட துவா கேட்பேன். யா அல்லா, இந்த ஹதீஸை பதிக்க போகிறேன், இதில் பிழை இல்லாமல் சரியான முறையில் பதிக்கவே. அதற்கு பின்னால் வருவாங்க, வந்து ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை அவங்க நேரத்தோட பாடமாக்கி எல்லாம் தெரியும், யார் யாருன்னு திரும்ப பார்ப்பாங்க. இவர் சரியா, இவர் சரியா, இவரில் பலவீனம் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பதிப்பாங்க. ஒரு ஹதீஸை பதிச்சுட்டு அதுக்கு பிறகு மரோ திரும்பி போவாங்க, 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க அடுத்த ஹதீஸை பதிக்கிறதுக்கு. இப்படி 7563 ஹதீஸில் பதிக்கிறதுக்கு 7563 டைம் 2 ரக்காத்தா சுன்னத்தை தொழுது இந்த புக்கை அல்லான்னு சொல்லி எங்களுக்கு மத்தியில் கொண்டாந்து போட்டாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு கௌரவம் செலுத்துகிறோம் இந்த புக்குக்கும்? எங்கள் வீடுகளில் இந்த புக்கினுடைய டிரான்ஸ்லேட் இருக்குதா? எங்களுடைய வீடுகளில் இருக்குதா? நாங்கள் எப்பயாவது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த புக்கை பிரட்டி பார்த்துருக்குறோமா? இந்த புக்கை நாங்கள் பிரட்டி பார்த்துருக்குறோமா? அவங்க எவ்வளோ பக்குவமாக இந்த ஹதீஸை கலெக்ட் பண்ணினாங்க, நாங்கள் எவ்வளோ பக்குவமாக இதை கவனிக்கிறோம். யாரா எங்களுக்கு அந்த பக்குவத்தை எங்களுக்கு நீனும் தந்தருவாயா. அதற்கு பின்னால் இமாம் புகாரி அவங்க வந்து சொல்கிறாங்க, வந்து ஹதீஸ் குருவான ஒருவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அவனுக்கு குருவான ஹதீஸில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சோல்வு அவனுக்கு இருக்கும் என்று சொல்கிறாங்க. ஹதீஸை விளங்கின ஒரு பெரிய ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குர்ஆன் ஹதீஸில் பிரச்சனைக்கு சோல்வு இல்லாத ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எது எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் என்ன பிரச்சனை எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸில் இல்லைன்னு ஒரே முடிவில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிடுறோம், உலமாக்கள்கிட்ட அங்கே இங்கெங்கெல்லாம் பேத்து சேர்ந்துடுறோம். இதனால் நாங்கள் என்ன மட்டும் முயற்சி எடுக்கணும், குர்ஆன் ஹதீஸின் பால் நாங்கள் திரும்பணும். அப்போ தான் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இமாம் புகாரி அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவோன்றாங்க, நான் உலக பேச்சாக இருந்தாலும் சரிதான், மறுமை நாளுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, நான் பேசினால் அல்லாவை புகழாமல் நான் அந்த பேச்சை ஆரம்பிக்க மாட்டேன். பாருங்கள், அது உலக பேச்சாக இருந்தாலும் அல்லாவை புகழ்ந்துட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதற்கு போகிற ஒரு பெரிய ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வந்து நான் வந்து அல்லாவை சந்திக்க விரும்புகிறேன், அல்லாவை சந்திக்கும் போது நான் ஒருவனை பற்றி புறம் பேசினவனா அல்லாவை சந்திக்கக்கூடாது. என்ன அடுத்தனை பற்றி நான் ஒருவனை பற்றியும் புறம் பேசி கிடையாது. யா அல்லா, எங்களுடைய நிலைமை எல்லா உலவலா கூத்தில்லா பிள்ளை. இன்றைக்கி நாங்கள் வந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்தால் எங்களுக்கு அடுத்தவனை பற்றி பேசுகிறதுக்கு டொப்பிக்கை நாங்கள் எழுப்பாட்டி எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அடுத்தவனை பற்றி பேசாட்டி எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. ஈவன் வீட்டில் மனைவியும் கணவரும் சேர்ந்தால் நாங்கள் அடுத்தவங்களை பார்த்து பேசாடி எங்களுக்கு நிம்மதி கிடையாது. இப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வரோம், அல்லா தான் பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி விறகு நெருப்பு, எப்படி விறகுன்னு தெரியும், விறகு கொல்லி எப்படி வந்து நெருப்பு கொல்லியை வந்து நெருப்புக்குள்ளே போட்டால் பத்தி சாம்பலாக்குமோ, அதே போல் நீங்கள் அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது உங்களுடைய எல்லா அமலையும் அழிச்சிரும், அடியோடையே இல்லாமாக்கிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு போகிறோம் இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வயசு போனது போகிற இமாம் புகாரி அவங்க திரும்பி எங்கே செய்கிறாங்க, புகாராவுக்கு திரும்பி வராங்க. அல்லாஹ் தஆலா வந்து எல்லா உலமாக்களையும் சோதித்தான், எல்லா நபிமார்களையும் சோதித்தான், பலதரப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்தான். நீங்கள் யோசிப்பீங்க, நான் இமாம் புகாரி அவங்களோட நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இமாம் புகாரி அவங்களோட எத்தனையோ விஷயங்களை இமாம் புகாரி அவங்கள அல்லா தாலா சோதிக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. அல்லா தாலா எல்லாரையும் சோதித்தான், இமாம் புகாரி அவங்களையும் சோதித்தான். இமாம் புகாரி அவங்க என்ன செய்கிறாங்க, கடைசாக வராங்க, எங்கேக்கு புகாராவுக்கு வராங்க. இஸ்லாத்தை பார்ப்போம், தன்னுடைய நாட்டுக்கு வரணும், பல முறை வந்துட்டாங்க, திரும்பவும் வராங்க. கடைசியாக உமா பார்க்கணும், பிரதர்மாரை பார்க்கணும், ஊரை பார்க்கணும் வராங்க. ஊரில் வராங்க. வரும்போது எப்படி தெரியுமா அவங்களுக்கு வரவேற்பு, 4000 குதிரை வீரர்கள் குதிரையில் வந்து வர வைக்கிறாங்க. 4000 பேர் குதிரையில் மட்டும். அப்போ பாருங்கள், ஒட்டகத்தில் கழுதையில் கணக்கு இல்லை எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா ஏழைகள் வந்து கழுதை தான் வச்சுட்டு இருப்பாங்க. குதிரை வைக்கிறவங்க யார் அந்த காலத்தில்? பணக்காரன். அப்போ 4000 பேர் உண்டா பணக்கார ஆட்கள். அந்த அளவுக்கு ஒட்டகத்தில் கழுதையில் கால்நடையில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. பெண்களெல்லாம் புட்டிக்கு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து இமாம் புகாரி அவங்க வந்து புகாராவுக்கு வாரண்டு கேள்விப்பட்டு வரவேற்கிறாங்க. வந்தா எல்லா உலமாக்களும் முஹத்திஸீன்களும் அங்கே அவங்களுடைய மஜ்லிஸ் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் இமாம் புகாரி அவங்களுடைய மஜ்லிஸில் எல்லாரும்
எல்லாரும் படிக்கிறதுக்கு அங்கே போகிறாங்க. ஏன்னா பெரும் பிரபல்யமான ஒரு ஆலிம், ஒரு இமாம், ஒரு முஹத்திஸ், அமீருல் மோமினின் ஃபில் ஹதீஸ், அப்படியான ஒரு இமாம்கிட்ட படித்தா ஒரு பெரிய ஒரு அருளேன்னு சொல்லி போட்டு படிக்க போகிறாங்க. எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னால் இமாம் புகாரி அவங்களோட கிதாபிக்கு, இந்த புகாரி கிதாபை 90,000 பேருக்கு அவங்க படித்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரி கிதாபை அவங்களா படிச்சு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஒரு உயர்ந்த ஒரு முஹத்திஸ் ஆகியிருந்தாங்க இவங்க. அப்படி படித்து கொடுத்தவங்கள்ட்ட படிக்க வராங்க. இப்படி இருக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கௌரவமான மக்கள் கொஞ்சம் உலமாக்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு தன்மை வாரேன்னு, அடே எங்கட மாணவரை நாங்கள் இழந்துட்டோமே, என்னை விட ஒரு நல்ல ஒரு அறிவாளி ஒன்று வந்து படித்து கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு கவலை வரும் மேலே, அடே நம்மட இதுக்குள்ளே நம்மளை மஜ்லிஸ் யாரும் வாராங்க இல்லையே, எல்லாம் உடஞ்சி அடுத்தது போகிறாங்க ஒரு கவலை. அவங்களும் கவலை வாங்கிச்சு. அப்போ அவங்க யோசித்தாங்க, என்னப்பா செய்யலாம் இதுக்கு யோசித்தாங்க. யோசித்து பெரிய ஒரு பயங்கரமான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படியான முடிவுக்கு வாருது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பிரச்சனை இருந்து 15 வருஷமாக ஒரு பிரச்சனை நாங்கள் நடந்துச்சு. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க 8 மாதங்கள், கிட்டத்தட்ட 8 மாதம், சரியாக தெரியாது, கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஜெயிலில் இருந்தாங்க. சரியான அடிபட்டாங்க, அநியாயம் செஞ்சாங்க. ஹிலாஃபத்துடைய காலத்தில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் வெளியே வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், கதவு மூணுங்க என்னச்சுன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் 8 மாதங்களாக இமாம் அஹமது பின் ஹம்பல் வந்து கஷ்டப்படுறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? கேள்வி. என்ன கேள்வி? குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பா இல்லையா, இதுதான் கேள்வி. இதுக்கு இமாம்கள் எல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. என்ன செஞ்சோம் தெரிஞ்சாங்க? அந்த ஊர் மக்கள் சொன்ன மக்களுக்கு மத்தியில் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட மஜ்லிஸில் வரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இமாம் புகாரி அவங்க இப்படி சொல்கிறாங்க. இது சொன்னதா மலை அப்படியே ஊருக்கு பரவிச்சா ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் அரவாசி பேர் ஒரு பக்கம், ஒரு அரவாசி பேர் ஒரு பக்கம், என்ன இமாம் புகாரி அவங்க என்ன அல்லாஹ்வுடைய குர்ஆன் வந்து படைப்பா அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி எப்படி அவர் சொல்லுவார் அல்லாஹ்வுடைய படைப்பு, அது படைப்பு இல்லை இப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இமாம் புகாரி அவங்கள்ட்ட கேள்விக்கு மேல் கேள்வி, 1000 மேலுக்கு மேலே கேள்வி கேட்க வரான். ஒத்தர கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லலை. இப்போ பெரிய பிரச்சனை. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை 15 வருஷமாக நடந்த பிரச்சனை. அப்போ தான் முடியுது அந்த காலம். அந்த காலத்தில் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இங்கே வந்துட்டு இவங்க இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. தாங்க முடியாத பிரச்சனை. ஊர் மக்கள் பெரிய கரைச்சப்படுத்துகிறாங்க. இந்த அளவுக்கு கடைசியில் ஒரு மஜ்லிஸில் வராங்க, ஈக்கிற நேரம் ஒரு மனிதர் எழும்புறார், மாணவர் எழுப்பி சொல்கிறாரு, நீங்கள் பதிலே சொல்கிறீங்க இல்லை இமாம், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் படைப்பா, அவனுடைய படைப்பா இல்லை அவனுடைய வர்ணனைகளா, அவனுடைய வர்ணனைகளா, அவனுடைய அட்ரிபியூட்ஸா, அல்லாஹ்வுடைய படைப்பா இல்லை அல்லாஹ்வுடைய அட்ரிபியூட்ஸா? விளங்க டிஃபரன்ஸ்? அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொன்னால் சரிதானே, அல்லாஹ்வுடைய அட்ரிபியூட்ஸ் சொன்னால் அல்லாஹ்வுக்கு உள்ளது, உள்ளுக்குள்ளது. அல்லாஹ்வுக்கு உள்ளுக்குள்ளது என்ன செய்யாது? அழியாது. சரிதானே, அழிவில்லை அதுக்கு. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் படைப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்களே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் படைப்பல்ல, மனிதனுடைய அமலெல்லாம் படைப்பு, மனிதனுடைய எல்லா அமலும் படைப்பு, ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் படைப்பல்ல. இதற்கு பதில் சொல்ல நான் விரும்பவும் இல்லை. இந்த ஊரில் நான் இனி வாழவும் விரும்பலை. மக்கள் கரைச்சப்படுத்துகிறாங்க, உலமாக்கள் கரைச்சப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் பதில் சொல்ல, இந்த மஜ்லிஸில் மட்டும் தான் சொன்னாங்க. இந்த மஜ்லிஸ் சொன்னதுக்கு எல்லாருக்கும் சொல்லி பெய்த்திருமா? போகாது. ஊரில் பெரும் பிரச்சனை. உலமாக்கள் எல்லாம் முடிவெடுத்தாங்க. அதோட இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? இமாம் புகாரி அவங்களுக்கும் வந்த புதுசில் அந்த ஊரில் தலைவர் வந்து ஹாலித் என்ற ஒரு தலைவர் ஒன்று, இஸ்லாமிய ஹலிஃபா கீழே அவங்க ஒரு அந்த ஊருக்கு தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு ஒரு பெரிய ஒரு இமாம் வந்தால் உடனே கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இஸ்லாம் படித்து கொடுங்க. இது பொதுவாக உள்ளது. என்ன எங்கள் நாட்டில் இன்றைக்கி நாங்கள் வந்து டக் பக்குன்னு சொல்லி சல்லிக்கு எதையும் செய்கிறது எங்களோட உலமாக்கள் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் வந்து சல்லிக்கு விற்கிற மதம் அல்ல, மார்க்கம் அல்ல. நபிமார்களுக்கு இந்த உலகத்துக்கு வரவும் இல்லை. அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். எனவே இந்த அடிப்படையில் இமாம் புகாரி அவங்கள சொன்னாங்க, வந்து வீட்டுக்கு வாங்க, வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, படித்து கொடுங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு. இமாம் புகாரி அவங்க சொன்னாங்க, வந்து நான் வந்து இஸ்லாத்தை வந்து உங்களோட வீட்டில் வந்து படித்து கொடுக்க வரமாட்டேன். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் உங்களோட அரசியலுடைய வீட்டுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் உங்களுக்கு படிக்கணுமா, உங்களோட பிள்ளைகளுக்கு படிக்கணுமா, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பள்ளிக்கு அனுப்ப விருப்பம் இல்லையா, என் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் படித்து கொடுக்குறேன்.
அப்போ இந்த நியூஸ் வந்து ஹாலித் என்றவருக்கு போய் சேருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி அப்பா. அப்போ இமாம் புகாரி அவங்க நியூஸ் அனுப்புகிறாங்க, சரி நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் படித்து கொடுங்க, இல்லை பள்ளியில் படித்து கொடுங்க, எங்கேயாவது படித்து கொடுங்க. படித்து கொடுக்கும்போது அந்த மஜ்லிஸில் எங்கட பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் வரப்படாது, ஒரு நிபந்தனையோடு அனுப்புகிறாங்க. இமாம் புகாரி அவங்க நியூஸ் வருது. வந்த நேரம் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க வந்து, நான் வந்து இந்த ஏண்ட மஜ்லிஸுக்கு யார் யாரெல்லாம் வாராங்களோ அவங்களை வரவிடாமல் தடுக்க மாட்டேன். இஸ்லாம் மஜ்லிஸுக்கு வந்தால் அது ஏழையும் சமம், பணக்காரனும் சமம், எல்லாம் ஒரே சமத்துவமாக படிப்பார்கள். அப்படி விருப்பம்னா வந்து படிங்க, நான் தடை செய்ய மாட்டேன். இது மன்னர் கேள்விப்பட்டால் எப்படி கோபம் வரும், எப்படி ஆத்திரம் வரும். எந்த சில நேரத்தை யோசிக்கத்தான் பெருமைத்தன்மை, திமிரு இப்படியெல்லாம் யோசிப்பாங்கண்ணே. ஆனால் திமிரோ பெருமைத்தன்மையாக இல்லை. இஸ்லாத்துக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் படித்தால்தான் அது விளங்கும், அதை விளங்கலாம், படிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் பிரயோஜனம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த அடிப்படையில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படி அவங்க சொன்னாங்க. இது வந்து அவருக்கும் சரியான பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. மக்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை கடைசா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க, இமாமை ஊரை விட்டு திரட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து இமாமை ஊரை விட்டு திரட்டினாங்க. திரட்டினோடனே இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்க வந்து அதாவது பீக்கந்த் என்ற ஊருக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பீக்கந்த் என்ற ஊருக்கு போகிறாங்க. பீக்க முடியாது, ஊரில் இருக்க முடியாது, திரட்டினா போதான் வேணுமே, இருக்க முடியாது. போகிறாங்க. அங்கே அவங்கள தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க, பீக்கந்த்ன்ற. அங்கே போகிறாங்க, அங்கே போய்த்து இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்குள்ள இந்த பிரச்சனை இங்கேயும் பரவ வந்துட்டு, அப்படித்தானே பிரச்சனை பல பக்கத்து ஊருக்கெல்லாம் இப்படி பரவும், இங்கேயும் வந்துட்டு பிரச்சனைக்கு மேலேயா பிரச்சனை. இந்த விஷயம் வந்து சமர்கந்துக்கு கேள்விப்படுது, சமர்கந்த் என்ற ஊரில் கேள்விப்படுது. அங்கே பெரும் முஹாதிஸிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க உடனே இமாம் புகாரி அவங்க நியூஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து பீக்கந்தில் ஈக்குவானா, நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, எங்களுக்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு சரியான பாதுகாப்பு இங்கே தான் வாங்கன்னு சொல்லி போட்டு இமாம் புகாரி அவங்கள கூப்பிட்றாங்க. இந்த நியூஸ் எங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த நேரத்தில் இங்கே சரியான பிரச்சனை வருது. வந்த நேரம் இமாம் புகாரி அவங்க சொல்கிறாங்க, அல்லா இதுக்கு மேலே இந்த ஊரில் எனக்கு ஈக்க முடியாது, இந்த ஊரை நான் ரெண்டா விருப்பம் இல்லை, நான் எனக்கு இதை பிரச்சனைப்படுத்துவேன்னு சொல்லி போட்டு இமாம் புகாரி அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி இடையில போகும்போது அவங்களுக்கு வந்து நோய் வருத்தம் வருது. இப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து ஹர்தன்கா என்ற இடத்துல வந்து இறங்குறாங்க. கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுப்போமாயின்னு இறங்குறாங்க. ஏன்னா அவ்வளோக்கு இப்போ உடம்பு வருத்தம், அங்கே இறங்கி வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்களும் கேள்விப்படுது, அவங்க இறங்கின நேரத்தில் இவங்களுக்கு கேள்விப்படுது, சமர்கந்தில் இந்த பிரச்சனை அங்கேயும் போயிட்டுன்ற கேள்வி இவங்களுக்கு வருது. அப்போ அந்த நேரத்தில் இமாம் புகாரி அவங்கள்ட்ட இந்த கிட்ட நெருங்கி இருந்த ஒரு நபர் வந்து சொல்கிறாங்க, வந்து இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. இரவையில் தஹஜத்துக்கு பின்னால் துவா கேட்குறேன், யா அல்லாஹ் இந்த பூமி என்னை நெருக்கிட்டு, இந்த பூமி என்னை நெருக்கிட்டு என்னையை வந்து உனக்கிட்ட எடுத்துரு, என்னையே உனக்கிட்ட எடுத்துரு. அல்லாஹ் தஆலா வந்து அவங்கள கைப்பற்றுறாங்க. அவங்க அதுக்கு பிறகு ஒரு மாதமும் இருக்கல, ஒரு முறை தான் துவா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா குபூல் ஆகிட்டான், துவாக இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. 62 வயசில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை சேர்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு முஹத்திஸ் அல்லாஹ் தஆலா சோதித்தான். உலமாக்கள் உண்மையிலேயே நேரான வழியில் இருப்பாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சோதிப்பான், அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஏதோ ஒரு வயல் அல்லாஹ் சோதிப்பான். பொறுமை, நிறைய பொறுமை இருக்கணும், சொருக்கம் கிடைக்கும். பொறுமை இல்லை, பொறுமையை விட்டோம் கஷ்டம்தான். அல்லாஹ் தஆலாட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ இமாம் புகாரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது வந்து இமாம் புகாரி அவங்க வந்து மௌத்தாராங்க 286 ஹிஜ்ரி 286, சரியாக பெருநாளுடைய இரவு, சரியாக ஈதுல் அதுடைய நோம்பு பெருநாளுடைய இரவில் அவங்க வந்து அல்லாஹ் வந்து கைப்பற்றுகின்றான். அல்லாஹ் தஆலா வந்து பேசுகிறான். அதுக்கு புறவும் வந்து சில சம்பவங்கள் வந்து கனவு கண்டதெல்லாம், அதனால் நான் அவங்களுக்கு பேச வரல, அது எந்த அளவுக்கு ஒருத்தர் சரிப்பில்லை ஒன்றும் தெரியாது, அந்த அளவுக்கு பேச வரல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கின்றான், இப்படியான சில உலமாக்கள் மூலமாக நிறைய வேலையில் வந்து அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்கெல்லாம் சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எங்களுடைய டைம் வந்துட்டு நாங்களும் சொர்க்கம் போய் சேரணும். நாங்கள் மிஸ் பண்ணினோம்னு வைங்க, 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆட்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம், கைவிட்டோம்னு வைங்க, அல்லாஹ் அக்பர், நண்பர்களாக இருக்கிறோம், அங்கே போய்த்து ஒருத்தர் சொர்க்கம் ஒருத்தர் நரகம் பார்க்கலாமா, எப்படி இருக்கும், எவ்வளோ கவலையாக இருக்கும். ஏன் நாங்கள்லாம் ஒன்று சேரக்கூடாது, ஏன் நீங்கள்லாம் ஒன்று குர்ஆனுக்கு பின்னால் வரக்கூடாது, ஏன் குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால் வரக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு சந்தேகமாக, குர்ஆன் ஹதீஸுண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒன்று இருக்குதா இந்த குர்ஆன் ஹதீஸில்? சொருக்கம் 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 இதுதானே கிடைக்க போகுது. ஏன் நாங்கள் இதை எடுக்கப்படாது, ஏன் நாங்கள் இதை பின்பற்றக்கூடாது?
இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இமாம்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சுருக்குறோம்? சரியப்பா, இஸ்லாத்துக்கு தான் ஒன்றும் செய்யலை. தனக்கு தன்னுடைய உயிருக்காவது, தன்னுடைய குடும்பத்துக்காவது, தன்னுடைய பிள்ளைகளுக்காவது, மனைவிக்காவது. சகோதரர்களே, தொடர்ந்து நாங்கள் வந்து தப்சீர் கிளாஸை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஹதீஸ் கிளாஸை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் சொல்லலை பெரிய அறிவாளி என்று, தப்பு செய்வேன், பிழையை திருத்துங்க நேரடியாக எல்லாருக்கும் முன்னே. பிழையை நான் ஏற்றுக்கொள்ளலடா பப்ளிக்லேயே என்னையை தட்டுங்க, பேசுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை விளங்க முயற்சி எடுப்போம், எல்லோரும் சேர்ந்து சொர்க்கம் போவோம். இதுக்கு தான் பிறக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்கு தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம், இதுக்கு தான் நாங்கள் வாழ்கிறோம். சொர்க்கம் அடையணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும். இதுதான் நோக்கம். யாரெல்லாம் எங்கள் எல்லாரையும் வந்து அந்த இடத்துக்கு சேர்த்திருவாயாக. எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹிஸ்ட்ரி கேட்குறதில்ல மிக முக்கியமான நோக்கங்கள். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம், என்ன இதில் படிப்பினைகள். முதலாவது நாங்கள் விளங்கக்கூடிய படிப்பினைகள், நாங்கள் விளங்கக்கூடிய தாய்மார்களே, உங்களுடைய சேவை சமூகத்துக்கு தேவை. எப்போ தாய்மார்களுடைய சேவை எங்களுடைய சமூகத்துக்கு போயிச்சோ அப்போ நாங்கள் எல்லாரும் வழிகட்டு போயிட்டோம். தாய்மார்களுடைய சேவை சமூகத்துக்கு தேவை. தாய்மார்கள் தான் இஸ்லாத்தில் செஞ்ச நிறைய வேலைகள். தாய்மார்கள் தான் இமாம்களுக்கு பின்னால், உலமாக்களுக்கு பின்னால், பெரும் ஆளுங்களுக்கு பின்னால் தாய்மார்கள் தான் இருந்தார்கள். தாய்மார்களே முன்னுக்கு வாங்க, இஸ்லாத்தை விளங்குங்க, இஸ்லாத்தை படிங்க, தன்னுடைய பிள்ளைகளை சாலியான முறையில் வளருங்க. இதனால் தன்னுடைய குடும்பம், கணவர் எல்லாரும் சேர்ந்து சொர்க்கம் போகிறதுக்கு ஒரு அமைப்பு அமையும். இது தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம், குர்ஆன் ஹதீஸ் தான் அல்லாஹ் விரும்பும் அறிவு. குர்ஆன் ஹதீஸ் தான் சொர்க்கம் போகக்கூடிய அறிவு. இதை தவிர வேறு ஒன்றும் சொர்க்கம் எங்களை கூட்டி போகாது. இதனால் எல்லோரும் முயற்சிடுங்க, குர்ஆன் ஹதீஸை படிங்க, விளங்குங்க, சொர்க்கம் எங்களுக்கு லேசாக போயிடலாம். இந்த இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. அடுத்து நாங்கள் விளங்குகின்றோம், அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு அருள் கொடுக்குறான், பலதரப்பட்ட பணம், வசதி, வீடு எல்லாம் கொடுப்பான். அதில் மிகவும் உயர்ந்த அருள்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுக்கக்கூடிய அருளாக இருந்து கொண்டு இருக்குன்றது. இதை தவிர உயர்ந்த அருள் ஒன்று அல்லாஹ் தஆலா ஒன்றுமே கிடையாது. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களில் சிறந்த முறையில் பயப்படக்கூடிய தக்குவதாரிகள் உலமாக்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை விளங்கி வாழக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதனால் மக்களே, நீங்கள் யாருமே உலமாக்களாக மாற முடியாதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. உலமாக்களாக மாறுறதுக்கு நீங்கள் மதுசாலை போய்த்து 8 வருஷம் படிக்க தேவையில்லை. உலமாக்களாக நீங்கள் மாறுறதுக்கு நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய்த்து படிக்கணுன்ற முக்கியத்துவம் இல்லை. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட வழிபாடுகள் இருக்குது. இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு முயற்சிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடினால் எல்லாருக்கும் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருப்பான். அடுத்து நாங்கள் மிக முக்கியமாக விளங்கக்கூடிய விஷயம், குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்கு வந்து வயதெல்லை இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த புகாரி அவங்க வந்து 10 வயசில் ஹதீஸை படித்தாங்க. இமாம்களில் பல இமாம்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறு வயசில் படித்தவங்க தான் இமாம்கள். எல்லாருமே சிறு வயசில் படித்தவங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து பெரிசாக எனக்கு புறம் யோசிக்கிறோம், குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு விளங்கலாமான்ற ஒரு கேள்வியிலேயே எங்களோட காலம் போயிட்டு 40-50 வயசு மௌத்தாரத்துக்கு கிட்ட நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு சந்தேகம், குர்ஆன் ஹதீஸை விளங்கலாமா? ஆனால் அந்த காலத்தில் படித்தது எல்லாமே சின்ன பிள்ளைகள். ஏன் சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு விளங்க முடியாதா? பெண்களுக்கும் விளங்கலாம், சிறு பிள்ளைகளுக்கும் விளங்கலாம், பெரியவருக்கும் விளங்கலாம், எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கலாம். எல்லோருக்கும் தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் இறக்கப்பட்டிருக்குன்றது. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று நாங்கள் விளங்கின என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஹதீஸை விளங்கணும், படிக்கணும், சாலியான முறையில் வாழணும்னு சொன்னால் இதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன? உழைப்பு ஹலாலாக இருக்கணும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும். ஹலாலான உழைப்பு, உழைத்து ஹலாலான முறையில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் உடம்புல இரத்தத்தை கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை சிறந்த சாலியான பிள்ளைகளாக வரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். இதன் மூலமாக எங்களோட பிள்ளைகள் எங்களை சொர்க்கம் கூட்டி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இதனால் நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும். தன்னுடைய உழைப்பு ஹலாலா என்பதை நாங்கள் சிந்தித்து அதை சரிபடுத்துவோம் என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது, நாங்கள் நினச்சி விடக்கூடாது அரபை தெரிஞ்சுத்தான் படிக்கணும் என்று. இது பெரிய ஒரு முரண்பாடு தான் இமாம் புகாரி அவங்களோட வாழ்க்கை.
அரபு தெரியாமல் இருந்தவங்க தான் இமாம் புகாரி அவங்க, இமாம் திருமதி அவங்க, அதே போல் எத்தனையோ இமாம்கள் எத்தனையோ புக்ஸ் எழுதிக்கிற இந்த எல்லா மக்களுமே புக்ஸ் எழுதிக்கிற அதிகமான புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதினவங்க எல்லாம் அரபு படித்தவங்க. அரபை தாய் பாசம் உள்ளவங்க அல்ல, அரபு தாய் பாசம் உள்ளவங்க அல்ல, அரபை படித்து வந்தவங்க தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்லலை அரபு படித்தவங்க அரபு தாய் பாசையில் உள்ளவங்க செய்யலைன்னு, நிறைய வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு சமமாக அரபை படிக்காதவங்களும் செஞ்சுருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அரபு படிக்கலைன்னு சொல்லி காரணம் காட்டி நாங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாதுன்னு பின்வாங்கிட கூடாது. அல்லாஹ் தஆலாட்ட இது காரணமாக எடுபட மாட்டாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று, எல்லாருக்குமே 10 வயசு 12 வயசு 15 வயசு பிள்ளைகள் நாங்கள் வச்சு கொண்டு இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் கடமை அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை படித்து கொடுக்குறது. அது பெற்றோர்களுக்கு கடமை அதை அமைச்சு கொடுப்பது, அதற்குரிய ஒரு முறையை அமைச்சு கொடுக்கணும். அது பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோர்களே, எங்கள் எல்லார்ட்டையும் அல்லாஹ் தஆலா இதை கேட்க போகின்றான். குர்ஆன் ஹதீஸை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறதுக்கு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கினோமா என்பதை அல்லாஹ் தஆலா கேட்பான். நிச்சயமாக சத்தியமாக கேட்பான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நாங்கள் செஞ்சு இருக்கிறோமா அல்லது குர்ஆன் ஓதுறதுக்கு அனுப்புகிறோமா? நான் ஓதுறத பேசலை, ஓத போகிறத நான் பேசலை. நான் பேசுகிறேன் குர்ஆன் ஹதீஸை விளங்க போகிறத, குர்ஆன் ஹதீஸை விளங்குறத தான் நான் பேசுகிறேங்க. அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோமா? ஒவ்வொருவர்களும் இன்க்ளூடிங் நாங்கள் இந்த வேலை செஞ்சோமா? பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா இந்த அறிவை இல்லையா? அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்பான். இது எங்கள் ஒவ்வொருவரையும் கடமை. அடுத்தது, ஆண்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட், தன்னுடைய மனைவிமார்களுக்கு இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு அனுமதி நீங்கள் கொடுக்கல, மனைவிமார்கள் லேசாக அல்லாஹ் தஆலாட்ட போய் சொல்லி விடுவார்கள், தன்னுடைய கணவர் தனக்கு அனுமதி தரல. இதனால் அதிகமான சான்ஸ் இருக்குது, அதிகமான 100% சான்ஸ் இருக்குது அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை மன்னிச்சுட்டு கணவர்களுக்கு தண்டிக்கிறது. ஏன்? இஸ்லாத்தை படிப்பதற்குரிய வழியை உருவாக்குவது கணவர்மார்களுடைய கடமை. அவர்கள் பெண்களை அந்தந்த இடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். அது கணவர்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்குன்றது. இதனால தான் இன்றைக்கு தாய்மார்கள் பின்வாங்கிட்டாங்க. எங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்கக்கூடியவர்கள்ட்ட நான் கேட்பது என்னென்றால், எங்களுடைய தப்சீர் கிளாஸுக்காக வேண்டி நீங்கள் துவா கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாக்களில் யாராவது ஒருத்தருடைய துவாவை எங்களுக்காக குபுலாக்குவான். எங்களுடைய தப்சீர் நோக்கம் தப்சீரை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதை விட மிக முக்கியமான ஒரு நோக்கம், நீங்கள் துவா கேட்கும்போது இன்க்ளூட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த மஜ்லிஸ்க்கு வர வைத்து எங்கள் எல்லாரையும் ஒன்றுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் அனுப்பி வைப்பாயாக. இந்த துவாவை மறக்காமல் நீங்கள் கேளுங்க. இதனால் நாங்கள் எல்லாரும் சொர்க்கம் போகலாம். தாய்மார்களே, உங்களுடைய கையில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கின்றான். ஆனால் நாங்கள் பலவீனமாக மாறிவிட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த படிப்புகள், இந்த இமாம் புகாரியுடைய சம்பவங்கள், இந்த வரலாறுகள், இது எங்கள் ஒரு பெரிய ஒரு படிப்பினையாகும். இதன் மூலமாக சொர்க்கம் போகிறதுக்குரிய காரணமாகவும் குர்ஆன் ஹதீஸை கௌரவம் அளிக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் இதை ஆக்கி வைப்பாயா. இந்த குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் விளங்கக்கூடிய ஒரு அருளையை எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தந்தருள்வாயா. நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸின்ற விஷயத்தில் நாங்கள் மிக பலவீனமாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இதை சரிப்படுத்துவாயா. எங்களுடைய உள்ளத்தை நீ சரிப்படுத்துவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துடைய பிடி உன்னுடைய கையில் தான் இருக்குது. யா அல்லாஹ், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எங்களை திருத்தாவிட்டால் யா அல்லாஹ், நீயே எங்களுடைய உள்ளத்தை திருத்துவாயா. யா அல்லாஹ், எங்களை சரியான மார்க்கத்தின் பால் திருத்தி நபிமார்கள் எப்படி இந்த உலகத்தில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விளங்கி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயா. அதே போல் யா அல்லாஹ், இந்த தப்சீர் கிளாஸை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரோம். நாங்கள் இதை சரியான முறையில் அழகிய முறையில் இஹ்லாஸ் உடையாமல் நடத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அதே போல் இதன் மூலமாக யா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சொர்க்கம், இது சொர்க்கத்துக்கு காரணமாக எங்களை அமைச்சு வச்சிருவாயா. நாங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இதை விளங்க முடியுமோ அவங்க எல்லாரும் இதில் கலந்து போகிறதுக்குரிய ஒரு அருளை எங்களுக்கு தருவாயா. யாரெல்லாம் இங்கே விளங்காத அளவுக்கு தூரத்துலலாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ கொடுப்பாயா. யாரெல்லாம் ஏன்னு சொன்னால் யாருமே தெரிஞ்சு தப்பு செய்யலையா. எல்லாருமே உன்னுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். யாரும் தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடிய மக்கள் நாங்கள் இல்லை. ஆனாலும் நாங்கள் பெரும் தப்பை செய்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிச்சு எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாயா. யா அல்லாஹ், இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். குயிக்காக உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் டைம் தாரேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், கேள்விகளை உங்களுக்கு
கேள்வி இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. அதாவது இமாம் புகாரி இவங்களோட கேள்வி என்னென்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்க நிறைய ஹதீஸை பாடமாக்கினாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸை பாடமாக்கி ஒரு புக்கெல்லாம் எழுதி நிறைய புக் எழுதி போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னால் மாணவர்கள் வந்தாங்க, இமாம் முஸ்லீம், இமாம் திருமதி, இமாம் நசாயி, எத்தனையோ மாணவர் வந்தாங்க. அவங்களும் புக்கெல்லாம் எழுதினாங்களே, அவங்களாம் ஏன் எழுதணும்? இமாம் புகாரி அவங்க தான் நல்ல ஹதீஸ் கிரந்தத்தை எழுதிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. இமாம் புகாரி அவங்க லட்சக்கணக்கான ஹதீஸை பாடமாக்கினாங்க. அப்படி தானே நீங்கள் கேட்டீங்க, லட்சக்கணக்கான ஹதீஸை பாடமாக்கினாங்க. ஆனால் ஹதீஸ் என்று சொல்லி எழுதின கிரந்தம் அல் ஜாமியு சஹி, புகாரி கிரந்தம். அந்த புகாரி கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் எத்தனை? 7563 அல்லது 73 ஹதீஸ்கள். ஒரு இமாம் புகாரி அவங்களே சொல்கிறாங்க, 1,00,000 ஹதீஸ் சஹியான ஹதீஸ் பாடமாக்கினேன், 2,00,000 ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் பாடமாக்கினேன். ஆனால் இந்த கிரந்தத்தில் இருக்கிறது 7,000 சொச்சம் ஹதீஸ்கள். சரியா? ஏனென்று சொன்னால் அவங்களோட நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனைக்குள்ளே வந்தால்தான் அவங்க ஹதீஸை வந்து கிதாபில் பதிப்பாங்க. அவங்களோட நிபந்தனை எல்லாருடைய இமாங்களுடைய நிபந்தனையை விட உயர்ந்த நிபந்தனை. அந்த அளவுக்கு அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஹதீஸை வந்து என்ன செய்வாங்க, கிதாபில் பதிப்பாங்க. அந்த அளவுக்கு பேணுதலாக அந்த ஹதீஸ் கிரந்தத்தை கிரியேட் பண்ணாங்க, உருவாக்கினாங்க. அப்படி செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கு பின்னால் மற்ற எல்லா ஹதீஸையும் எழுதலை. அது லட்சக்கணக்கான ஹதீஸ். அந்த லட்சக்கணக்கான ஹதீஸில் வந்து எத்தனையோ இருக்கும். ஒரே ஹதீஸை பலதரப்பட்ட முறையில் பாடமாக்கினது, பல ஆட்கள் அறிவித்தது, அப்படியெல்லாம் இருக்கும். ரிப்பீட் பண்ணினது இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி மாலை வந்திருக்கும். எனவே இந்த அடிப்படை இவங்க கிதாப். அப்போ இதை தவிர எவ்வளோ ஹதீஸெல்லாம் இருக்குது. இவங்களோட நிபந்தனையை விட எத்தனையோ ஹதீஸ் இருக்குமேன, இதெல்லாம் பதியணும். இதெல்லாம் பின்னால் வந்து இமாம்கள் எல்லாத்தையுமே பதிச்சாங்க. பலகீனமான ஹதீஸையும் பதிச்சாங்க, பலகீனமான பதிச்சாங்க. இதனால தான் இன்றைக்கு பலகீனமான ஹதீஸை பதிச்சதுனால தான் இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது, ரைட் இது பலகீனம். அவங்க பதிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, இது பலகீனமான ஹதீஸ்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ இதனால எங்களுக்கு பிரயோஜனம் போயிடுது. ஏன் இல்லை, இன்றைக்கு திடீர் நொத்தம் வந்து பலகீனமான ஹதீஸை சொன்னோன்னே எங்களுக்கு இமாம்கள் சொல்லி இல்லைன்னா எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், இது சரியா பலகீனமானது. அப்படியே அப்போ அதனால் எங்களுக்கு அவங்க எல்லாம் லேசாக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த அளவுக்கு வந்து அவங்க இமாம்கள் வந்து பெரிய அழகிய முறையில் இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. மிச்சம் லேட் ஆகிட்டு இன்ஷால்லா வாரக்கிழமை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இந்த இன்ஷால்லா உங்களுக்கு தொடர்ந்து கேட்கலாம். இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து அருள் புரியணும். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்கள் எதுவும் தப்புகள் இருந்தால் மன்னிச்சிரியா அல்லாஹ். அதே போல் யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த விஷயங்களை சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.